அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிநேகிதியின் குரல். வாங்க கதைக்குள்ள போவோம். அந்த பொன்னந்தி மாலை பொழுதின் மேகங்களில்லா வானத்தில் வரவேற்பு வளையமாய் எப்போதாவது பரிசீலிக்கப்படும் வானவில் தன் மாய நிறங்களால் பார்ப்பவர் எண்ணங்களிலும் வர்ணம் சேர்த்து மதிமயக்கிக் கொண்டிருந்தது. அந்த வர்ண ஜாலத்தை ரம்மியமாய் விழிவிரித்து ரசித்துக் கொண்டிருந்த சன்யோகிதாவிற்குள் இனிய சிலிர்ப்பு. ஆனால் பார்த்து கொண்டிருக்கும் போதே அந்த அலங்கார வளைவு மறைந்துவிட ஏக்கத்துடன் குனிந்து பாதத்திற்கு கீழே சுதிப்பாடிய அரசலாற்றின் சிற்றலைகளில் பார்வையை பதித்தாள் அவள். கல்லூரி முடிந்து தோழிகள் அனைவரும் விடைபெற்று சென்றிருக்க ஆட்டோவிற்காக காத்திருந்தாள் சன்யோகிதா. அவள் கும்பகோணத்தில் இருக்கும் அந்த மகளிர் கல்லூரியில் பிகாம் இறுதியாண்டு படிக்கிறாள். ஆட்டோவிற்காக காத்திருந்த நேரத்தில் அருகில் இருக்கும் அரசலாற்று பாலத்தில் நின்று நோக்கிய போது எந்த கவலையும் இன்றி தன் போக்கில் உற்சாக ஆரவாரம் செய்து சுழித்து கொண்டு ஓடிய நதி பெரும் உற்சாகத்தையும் தெம்பையும் அளிப்பதாய் இருந்தது. அப்போது செல்லிலிருந்து இசையாய் அழைப்பு வர எடுத்தால் ஆட்டோ டிரைவர் தான் பேசினார். சதாம்மா, ஆட்டோ திடீர்னு வழியில ரிப்பேர் ஆயிடுச்சுமா, வேற ஆட்டோவை அனுப்பியிருக்கிறேன், அங்கே வெயிட் பண்ணுங்க என்ன பதட்டத்துடன் கூறினார். வேணா லெனின், நான் நடந்தே போய்க்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, காலையில் ஆட்டோவை ரிப்பேர் செஞ்சு எடுத்துட்டு வாங்க, அது போதும் என்றபடி செல்லை அணைத்தாள் அவள். பிறகு மெதுவாக நடக்க ஆரம்பித்த போது வானம் தன் உடையை மாற்ற மேகங்கள் திடீரென்று கருமையாக மாறி திரண்டன. சன்யோகிதா மழையின் காதலி. அவள் விழிகள் வானத்தை பார்த்தன. மறுகணமே மெல்லிய சாரலாய் தேன்துளிகளை சிந்த ஆரம்பித்தது ஆகாயம். இயற்கையின் அபிஷேகத்தில் குளிர நனைந்து அதை சுகமாய் சுவீகரித்தபடி வீட்டிற்கு வந்தபோது பதட்டத்துடன் வாசலில் காத்திருந்தார் குருநாதன். என்னடா இப்படி நனைஞ்சுக்கிட்டு வர்ற, ஆட்டோ வரலையா? சிறு கோபத்துடன் வினவினார். அப்பா, ஆட்டோ ரிப்பேர்ப்பா, வேற அனுப்புறதாத்தான் லெனின் சொன்னாரு, நான் தான் வேண்டான்ட்டேன். கொஞ்ச தூரம் நடந்ததுக்கு அப்புறம் திடீர்னு மழை பிடிச்சிருச்சு, அப்புறம் தான் அதை வேஸ்ட் பண்ண வேணாமேன்னு தோணுச்சு. கோடை மழையிலப்பா, எவ்வளவு அபூர்வம்ப்பா, அதான் அதை ரசிச்சுக்கிட்டே வந்தேன். சிறு முறுவலுடன் முடித்தாள் அவள். உடனே உள்ளே வந்தவர், வேம்பு, சதா வந்தாச்சு பாருங்கம்மா, மழையில நனைஞ்சிட்டு வந்திருக்கா பாருங்க, கொஞ்சம் தொடச்சு விடுறீங்களா? சமையல்காரம்மாவை பணித்தார். உடனே தேங்காய்பூ துவாலையுடன் அங்கு வந்த வேம்பு செல்லமாக கடிந்தபடி அவளுடைய நீண்ட பின்னலை விரித்து தலையை உலர வைக்க ஆரம்பித்தாள். என்ன சதாம்மா இப்படி பண்றீங்க? அப்புறம் சளி பிடிச்சு ஜுரம் வந்தா என்ன ஆகுறது? இயற்கைய அதோட சேர்ந்து அனுபவிக்கணும் வேம்புமா, அதெல்லாம் உங்களுக்கு புரியுதா புரியலையானே தெரில போங்க என்றபடி தலையை உலர்த்த ஆரம்பித்தாள் அவள். சதாம்மா, 4 மாசத்துக்கு முன்னாடி உன்னைய பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்லியிருந்தாங்களே, திடீர்னு அந்த பையன் கூட அமெரிக்காவுக்கு ட்ரைனிங் போயிட்டதுனால வர முடியாம போச்சே. அவங்க நாளைக்கு உன்னைய பார்க்க வரதா ஃபோன் பண்ணியிருந்தாங்கடா, நானும் சரின்ட்டேன். நீ நாளைக்கு காலேஜுக்கு லீவ் போட்டுடு என்ன வாஞ்சியுடன் சொன்னார். அப்பா, இப்ப கல்யாணத்துக்கு என்னப்பா அவசரம் எனக்கு? நான் மேலே படிச்சு வேலை பார்க்கணும்னு நினைக்கிறேன்ப்பா, ப்ளீஸ்ப்பா செல்லமாய் சினுங்கினாள். உனக்கு படிக்கணும் அவ்வளவுதானே, கல்யாணம் செஞ்சுக்கிட்டு அப்புறமா படி, யார் வேணான்னா? உன்னைய மருமகளாக்கிக்கணும்னு அவங்க ரொம்ப விரும்பி வர்றாங்க. பெரிய பணக்கார குடும்பம், பையன் ஃபாரின்ல போய் MBA படிச்சவரா. இப்போ அப்பாவோட சேர்ந்து அவங்களோட டைல்ஸ் ஃபேக்ட்ரியும் டெக்ஸ்டைல் ஷாப்பையும் அவர் தான் நிர்வாகம் பண்றாராம். நல்ல சம்பந்தம், வேணான்னு சொல்லிடாதரா செல்லம் கெஞ்சும் குரலில் அவர் யாசிக்க, சரி, ஆனா நீங்களும் என் கூட வந்துடணுமே என்று செல்லமாக ஆணையிட்டாள். ஓகே ஓகே, வந்துட்டா போச்சு, போதுமா என்றபடி உள்ளே சென்றவருக்குள் பழைய நினைவுகளின் அணிவகுப்பு. 4 மாதங்களுக்கு முன்பு சென்னையில் குருநாதனின் அக்கா பெண்ணுடைய திருமணத்திற்கு இருவரும் சென்றிருந்தனர். சதா திருமணத்தில் ஓடியாடி எல்லோரையும் கவனிக்கும் பொறுப்பை ஏற்றிருந்தாள். அதோடு மணமகளுக்கு அலங்காரம் செய்வதிலும் உதவி கொண்டிருந்தாள். திருமணம் முடிந்ததும் வெளியில் நின்று தாம்பூல பைகளை உறவு பெண்களுடன் அவள் விநியோகித்துக் கொண்டிருந்த போதுதான் அந்த விபரீதம் நிகழ்ந்தது. அங்கிருந்து விடைபெற்று சென்று கொண்டிருந்த ஒரு நடுத்தர வயது மனிதர் நெஞ்சை பிடித்தபடியே சரிய உடன் வந்திருந்த பெண்மணி பதட்டத்துடன் அவரை தாங்கி அழ ஆரம்பித்தார். அவருக்கு வியர்த்து கொட்ட நிலைமையை புரிந்து கொண்டவள் உடனே குருநாதனிடம் ஓடினாள். அவருக்கு முன்பே ஒரு முறை ஹார்ட் அட்டாக் வந்திருந்ததால் எமர்ஜென்சிக்கு நாக்கிற்கு அடியில் வைக்க வேண்டிய மாத்திரையை எப்போதுமே வைத்திருப்பார். அவசரமாக அதை எடுத்துக்கொண்டு கூடியிருக்கும் கூட்டத்தை விலக்கி காற்று வரும்படி செய்து மாத்திரையை அளித்தார்.
அங்கிருந்தவர்கள் உடனே காரில் ஏற்றி மருத்துவமனைக்கு அவரை அனுப்பி வைத்தனர். கண்ணீரும் நன்றியுமாய் கையெடுத்து கும்பிட்டபடி சென்ற அந்த பெண்மணியை ஏனோ சதாவால் மறக்கவே முடியவில்லை. பிறகு ஊருக்கு திரும்பியும் மனதோறும் அந்த மனிதரின் உடல்நலம் பற்றிய சிறு கவலை முணுமுணுப்பாய் இருந்தது. மறுவாரமே ராஜாத்தி அத்தையிடமிருந்து வந்த ஒரு போன் காலால் அவர் நன்றாக இருப்பதை உறுதிப்படுத்திக் கொண்டாள். அன்று கல்லூரி விடுமுறை என்பதால் தன் சுடிதாரில் எம்ப்ராய்டரி வேலை செய்து கொண்டிருந்தாள் சதா. தொலைபேசி ஒலிக்க குருநாதன் எடுத்தார். அவர் பேசுவதிலிருந்தே யாரென்று அவளுக்கு புரிந்து போனது. போனை வைத்ததும் உற்சாகத்துடன் அவளிடம் திரும்பியவர், உன் அத்தைதாம்மா, அப்புறம் அன்னைக்கு கல்யாணத்துல உடம்பு சரியில்லாம போச்சே, அந்த பரணியும் பேசினாரு, மைல்டு அட்டாக் தானா, இப்ப உடம்புக்கு பரவாயில்லையாமா? மெதுவாக நிறுத்தினார். தேங்க் காட், நான் கூட அவர் எப்படி இருக்காரோன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன்ப்பா, சிறு நிம்மதியுடன் பகர்ந்தாள். அப்புறமா இன்னொரு விஷயம்டா, அவங்களுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சி போச்சா? கல்யாணத்தப்ப 2 நாளா உன்னையே அந்த அம்மா கவனிச்சுக்கிட்டே இருந்தாங்களா? தன்னோட வீட்டுக்கு நீ தான் மருமகளா வரணும்னு மனசுக்குள்ள முடிவே பண்ணிட்டாங்களா? அடுத்த வாரமே அந்த அம்மாவும் அவங்க மகனும் உன்னைய பொண்ணு பார்க்க வர்றாங்களாமா? உற்சாகத்துடன் முடித்தார் அவர். அப்பா, இப்பதான் ஃபைனல் இயரு, எக்ஸாம்க்கு இன்னும் 4 மாசம்தான் இருக்கு. இந்த நேரத்துல ஏன்பா வர சொன்னீங்க? மெதுவா பாத்துக்கலாம்ப்பா, சலுகையுடன் சினுங்கினாள். இல்லம்மா, நல்ல அலையன்ஸ் வர்றப்பவே செஞ்சிடணும். அவங்க வரட்டும். ஜாதகத்துல எல்லாம் அவங்களுக்கு நம்பிக்கையே இல்லையா? உனக்கு பிடிச்சிருந்தாதான் மத்ததெல்லாம் என்னடா? சமாதானம் கூறி அவளை ஏற்றுக்கொள்ள வைத்தார். ஆனால் அவர்கள் அந்த வாரம் வரவே இல்லை. முதல் நாள் போன் மட்டுமே செய்திருந்தனர். தங்கள் மகன் திடீரென்று வேலை விஷயமாக அமெரிக்கா கிளம்பிச் செல்வதால் 3 மாதங்கள் கழித்து வந்தவுடன் கட்டாயம் வந்து பார்ப்பதாக கூறினார் பரணிதரன். அதை கேட்டதும் நிம்மதியுடன் படிப்பை தொடர்ந்தாள் சதா. இடையில் நிறைய வரன்கள் வந்த போதெல்லாம் படிப்பு முடியட்டும் என்று தட்டி கழித்து விட்டாள். இப்போது அவர்களை மீண்டும் வருகிறோம் என்று தகவல் அனுப்பியிருக்கிறார்கள். மறுநாள் காலை அழகிய இளம் பிங்க் நிற சில்க் காட்டன் புடவையில் அவள் தேவதையாக காத்திருந்த போது சரியான நேரத்திற்கு மாப்பிள்ளை வீட்டினர் வந்துவிட்டனர். சதா வெளிப்பார்வைக்கு அமைதியாக இருந்தாலும் சுனாமியை உள்ளடக்கிய ஆழ்கடலாய் அவள் மனம் முழுவதும் பெரும் யோசனையிலும் போராட்டத்திலும் இருந்தது. அதற்கு காரணம் 1 மணி நேரத்திற்கு முன்பு வந்த அந்த போன் கால் தான். குருநாதன் டிஃபனுக்கு ஏற்பாடு செய்துவிட்டு முகம் கழுவி உடைமாற்ற சென்றிருந்தார். வேம்பு வீட்டில் ஒரு டிஃபனாவது செய்ய வேண்டும் என்று பஜ்ஜி போடுவதில் முனைந்திருந்தார். அப்போது தொலைபேசி ஒலிக்க ஓடிச் சென்று எடுத்தாள் ஒரு புதிய குரல். ஹலோ, மிஸ் சதா இருக்காங்களா? ஆழ்ந்த கம்பீர தொனியில் வந்தது ஒரு ஆண் குரல். எஸ், நான் தான் பேசுறேன், சொல்லுங்க. அவள் முடிக்கும் முன்பே, நான் பிருத்திவிராஜ் பேசுறேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன்னைய பொண்ணு பார்க்க வரப்போறது நான் தான், 1 மணி நேரத்தில் வந்துடுவோம் என்றான். இருங்க, நான் அப்பாவை கூப்பிடுறேன் என்பதற்குள், வேணா நான் உன்னோட தான் பேசணும் அழுத்தமாக கூறினான். நான் என்னோட... அவள் தவிக்கும் போதே, எனக்கு இந்த கல்யாணத்துல எல்லாம் இஷ்டம் இல்லை, வாழ்க்கையில் நிறைய சாதிக்கணும்னு நினைக்கிறேன், அதனால என்னை பிடிக்கலை, நீயே சொல்லிடு என்று அமர்த்தலான குரலில் ஆணையிட்டான். திடீரென்று அவளுடைய வானம் இருண்டது போல் இருந்தது. தன்னை ஒருவன் மறுப்பதா, அதுவும் நேரில் கூட பார்க்காமல் நெஞ்சம் இறுகியது. புதிதாய் ஒரு உணர்வு தேகமெங்கும் பரவியது. என்ன பதிலே காணா? சிறு எரிச்சலுடன் வந்தது அவன் குரல். சட்டென்று களைந்தவள், அது நீங்களே சொல்லிடலாமே, நான் சொல்றதை விட பிடிக்கலேன்னு நீங்க சொல்றதுதான் சரி, ஏன்னா இதுவரைக்கும் நான் உங்களை பார்த்ததே இல்லை, என்னால பொய்யெல்லாம் சொல்ல முடியாது என தைரியமாகவே பதிலளித்தாள். நான் அவன் முடிப்பதற்குள், என்னப்பா 1 மணி நேரத்தில் வருவோன்னு சொல்லிட்டு இல்ல, ஒரு பெண்ணின் குரல் கேட்டது. எல்லாம் சொல்லிட்டேம்மா, சட்டென்று வைத்து விட்டான் அவன். இப்போது இருவரும் ஹாலில் வந்து அமர்ந்திருக்கின்றனர். அவளுக்கு தான் என்ன செய்வதென்றே புரியவில்லை. மெதுவாக செங்காந்தல் இதழ்களைப் போல கை குவித்து அவள் வணங்கி நிமிர்ந்த போதுதான் எதிரே அவனை சந்தித்தாள். கோதுமை நிறத்தில் அடர்ந்த சிகை அலையலையாய் பரவி நிற்க, கூர்மையாக ஊடுருவும் விழிகளும் தீட்சண்யமான முகமும் உறுதியான முகவாயுமாக வெகு கம்பீரமாக அமர்ந்திருந்தான் அவன். இருவரும் பரிமாறிக்கொண்ட பார்வை பந்தத்தில் விழித்தீண்டல் இனிக்க ஏதோ ஒரு மாற்றம் நிகழ்ந்தது மனதில். ஆனால் அவன் முகத்திலிருந்து எதையுமே யூகிக்க முடியவில்லை. அதுவரை திருமணம் என்ற வார்த்தையை கசந்திருக்க முதன் முதலாய் இன்று
அந்த புது புது வர்ணங்களை உள்ளே வாரி இறைத்து சுகித்தது. வாமா, இங்க வந்து உட்காருவா. அவனுடைய தாய் அழைத்ததும் தான் சிலைக்கு உயிர் வந்தது போல நடந்த அருகில் சென்று அமர்ந்தாள். வேம்புவும் பங்கஜமும் பலகாரங்களை பரிமாற மெல்லிய குரலில் அவளை பற்றி விசாரிக்க ஆரம்பித்தார் புஷ்பா. இந்த வருஷம்தான் ஃபைனல் இயரடா? அவர் கேட்க என்பது போல சதா தலையசைத்தாள். மேலே படிக்கணும்னு விரும்பினதா உங்க அத்தை ராஜாத்தி சொன்னாங்க. எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைம்மா, கரஸ்பாண்டன்ஸ்ல MCA படிச்சுக்கலாம் என்ன? பரிவுடன் கூறினார். பதில் கூறாமல் அவள் அமர்ந்திருக்க பிருத்திவியின் விழிகள் அவளிடமே யோசனையும் எதிர்பார்ப்புமாக பதிந்திருந்தன. மற்ற விஷயங்களை பற்றி பெரியவர்கள் இருவரும் பேச சம்பந்தப்பட்ட இருவருமே மௌனத்திலிருந்தனர். அவளுக்குள் மட்டும் மார்கழி பனிச்சாரலில் நனைந்த சிலிர்ப்பு. சதாம்மா, நீ உள்ள போடா, குருநாதன் கூறியவுடன் மெல்ல எழுந்தவளின் விழிகள் தன்னிச்சையாய் உயர்ந்தன. உணர்வுகளுக்குள் ஊடுருவிய பரவசம் பார்வையிலும் படர்ந்தது. ஆனால் அவனுடைய பார்வையின் அம்புகள் கூராய் தாக்க உடனே கண்களை தொலைத்தபடி உள்ளே சென்றாள் அவள். அவளுடைய மனக்கிளையில் பூவாய் அவன் மலர்வு. சிறிது நேரத்திற்கு பிறகு குருநாதன் மட்டும் உள்ளே வந்தார். என்னம்மா, மாப்பிள்ளை உனக்கு பிடிச்சிருக்கா? உற்சாகத்துடன் விசாரித்தார். முதல் பார்வையிலேயே தன்னை வேரோடு அசைத்து விட்டவனை, புரியாத ஒரு உணர்வில் தத்தளிக்கச் செய்தவனை, முதலாய் தன்னை ஈர்த்த ஒரு கம்பீர ஆண்மகனை ஏனோ அவளால் மறுக்க இயலவே இல்லை. அவனிடம் இனம் புரியா ஈர்ப்பாய் தான் உணர்ந்ததுதான் முதல் காதலு. சிறு நாணத்துடன் தலை குனிந்து சம்மதம் தெரிவித்தவள் உடனே நிமிர்ந்தாள். அப்பா, அவங்களுக்கும் பிடிச்சிருக்கான்னு கேட்டுக்கோங்க. சிறு பிசிர் தட்டியது அவள் குரலில். அவங்களுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கா, இப்பதான் சொன்னாங்க. எனக்கு உன் சம்மதம் தாமா வேணும் என்றார். ஒருவேளை அவன் என்னைய வேணும்னே பயமுடுத்திருப்பானோ? அப்படியாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரிப்பா, அவள் கூறிய உடனேயே உற்சாகத்துடன் வெளியே வந்தார் குருநாதன். என் பொண்ணுக்கும் சம்மதம்தாம்மா, எனக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. சீரெல்லாம் எங்க இஷ்டப்படியே செய்ய சொல்லிட்டதா ராஜாத்தி அக்கா சொன்னாங்க. உங்களுக்கு எந்த குறைவும் இல்லாதபடி எல்லாத்தையும் நல்லாவே செஞ்சுடுறேன், மகிழ்ச்சியுடன் உரைத்தார். எங்களுக்கு பூரண சம்மந்தமா, நான் இப்பவே போய் முறையா பொண்ணுக்கு பூ வச்சுட்டு வந்துடுறேன் என்றபடி எழுந்தார் புஷ்பா. உள்ளே சன்யோகிதாவிற்குள் கனவு சிறகுகள் முளைக்க ஆரம்பித்திருந்தன. ஏனோ கண்டவுடனே இதயக்கூட்டிற்குள் அவனை வைத்து பூட்டியவளுக்குள் ஒரு இனிய தடதடப்பு. அப்போதுதான் பங்கஜத்துடன் உள்ளே வந்தார் புஷ்பா. சதா, ரொம்ப சந்தோஷமா. நானும் உங்க மாமாவும் நீதான் எங்க மருமகளா வரணும்னு நினைச்சோம். அது நடக்க போது பெருமிதத்துடன் கூறியபடி அவள் தலையில் பூவை சூடிவிட்டார். திக்கென்று அதிர்ந்த இதயத்திற்குள் மௌன வருடலாய் ஒரு புல்லாங்குழலின் சப்தஸ்வரம். அவர்கள் சென்று வெகு நேரமாகியும் அவளால் இயல்பாகவே இருக்க முடியவில்லை. அவன் வந்த நொடி நிஜமாவென்ற தவிப்பும் கிளர்ச்சியும் அவளை வெகுவாய் ஆட்கொண்டன. ஆனால் அவன் கூறியது உண்மையாக இருக்குமோ என்ற பயமும் கூடவே எழ, ஏன் அவன் திருமணத்தை தவிர்க்கிறான் தெரியலையே என்று யோசிக்க ஆரம்பித்தாள். இல்லைன்னா பல விஷயங்களை சாதிக்க வேணும்னு விரும்புகிறானோ? எல்லாத்துக்கும் உத்த துணையா நின்று நான் தான் உதவி செய்யணும்னு நினைக்கிறேன். மனதிற்குள் ஒரு உறுதி வந்தது. ஆனால் அவளுடைய எதிர்பார்ப்புகள் பொய்க்கப் போவதை அவள் அப்போது அறியவே இல்லை. அதே நேரம் ஹோட்டல் அறையில் இருந்த பிருத்திவியோ கடும் கோபத்தில் இருந்தான். நான் இவ்வளவு சொல்லியும் அந்த பொண்ணு புரிஞ்சுக்கவே இல்லையே. கடவுளை, இதை எப்படி சமாளிக்க போறேன்? காட்! பெரும் குழப்பம் அவனுக்குள். காலம் எவருக்கும் காத்திராமல் விரைய திருமண வேலைகள் வேகமாக நடக்க ஆரம்பித்தன. ஆனால் பெண் பார்த்துவிட்டு சென்ற பிறகு ஒரு முறை கூட பிருத்திவி அவளோடு பேசவே இல்லை. சிறு ஊடலோடு அவள் காத்திருக்க, பனிப்பொழிவு நின்ற பிறகும் பனித்திவளைகளை சுமந்திருக்கும் புல்வெளியாய் அவளுக்குள் மின்மினி சாரலாய் அவன் ஞாபகங்கள். ஆனால் அவன்தான் அவளிடம் எந்த தொடர்பும் இன்றி மௌனமாகவே இருந்தான். திருமண நாளும் வந்துவிட்டது. மாங்கல்யம் அணிவித்து முடிந்ததும் சிறு வெட்கத்துடன் உயர்ந்த அவளுடைய பார்வைக்கு அவனுடைய பாராமுகமே பதிலாய் வந்தது. சிறு உறுத்தலுடன் மற்ற சடங்குகளில் அவள் பங்கேற்க புஷ்பாவும் பரணிதரனும் அவளை ஒரு பூவாய் தாங்கினர். அன்றிரவு சதா தனி அறையில் ஒரு தேவதையின் சாயலுடன் காத்திருக்க, அறைக்குள் வந்தவனிடம் பெரும் கோபமும் இறுக்கமுமே தெரிந்தன. வேகமாய் அவள் அருகில் வந்தவன் அவள் நீட்டிய பால் டம்ளரை வாங்காமல் அடிக்குரலில் சீறினான்.
நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? நீ என்ன செஞ்சு வச்சிருக்கிற? இந்த கல்யாணத்தில் இஷ்டமில்லைன்னு சொல்ல சொன்னேனே, ஏன் செய்யலை? அடிபட்ட புலியாய் உருமினான். இதை எதிர்பார்க்காததால் ஒரு கணம் உறைந்து நின்றவள் உடனே உயிர்த்தாள். தப்பு செய்து விட்டோம் என்ற விதிர்ப்பை நேசம் அடக்கியது. நான் என்ன சொல்றது? எப்படி சொல்லுவேன்? பொண்ணு பார்க்க வந்தது நீங்க தானே, நீங்க தான் உங்க வீட்டில் மறுத்திருக்கணும். தைரியமாகவே கேட்டாள். அதான் முடியலையே, அதான் உன்னைய சொல்ல சொன்னேன். எரிச்சலுடன் மொழிந்தான். உங்களாலேயே முடியலைன்னா ஒரு பொண்ணால எப்படிங்க முடியும்? எங்க வீட்டில் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இப்போதான் நார்மலாக இருக்கிறாங்க. அதோட அவங்க 2 பேரும் முதல்ல என்கிட்ட கேட்ட ஒரு யாசகம் இது. அதை எப்படி என்னால் மறுக்க முடியும்? அப்படின்னா? சதா புரியாமல் வினவினாள். அப்படின்னா 5 மாசத்துக்கு முன்னாடி உன்னைய பொண்ணு பார்க்க வரதா சொல்லிட்டு வராம போன மாப்பிள்ள நான் இல்லை, என்னோட அண்ணன் பிரபு. அவன் கூறியதும் திக்கென்று அதிர்ந்து நிமிர்ந்தவளுக்குள் சட்டென்று எதுவோ உடைந்தது போல் இருந்தது. அப்படியே தொய்ந்து போய் அருகிலிருந்த கட்டிலில் அமர்ந்தாள் அவள். பிருத்திவிராஜ் பேச ஆரம்பித்தான். நான் அப்போ ஸ்டேட்ஸில் MBA படிச்சுட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு நாள் அம்மா ஃபோன் பண்ணி அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததை பற்றி சொன்னாங்க. அப்போதான் உன்னையை பற்றியும் உனக்கும் பிரபுவுக்கும் திருமணம் செய்யலான்னு முடிவு செஞ்சுருக்கிறதாவும் சந்தோஷமாக பேசினாங்க. இன்னொரு விஷயமும் நான் இப்போ சொல்லியே ஆகணும். நான் அவங்க சொந்த பிள்ளை இல்லை, பிரபு தான் அவங்களோட பையன். இனி ஒரு ஆர்ஃபனேஜில் இருந்து தத்தெடுத்துக்கிட்டவங்க அவங்க. அந்த நன்றியும் பிரியமும் எப்பவும் எனக்கு இருக்கு. அப்போதான் அந்த அதிர்ச்சி செய்தி, பிரபு திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டான் அப்படின்னு. சட்டென்று அவன் விழிகள் நீரில் மிதந்தன. அதுக்கு கூட என்னால் வர முடியல. உடம்பு செதஞ்சிட்டதுனால உடனே அடக்கம் பண்ணிட்டோன்னாங்க. என் படிப்பு முடிஞ்சு நான் வந்தப்பதான் உன்னைய பற்றி சொன்னாங்க. ஒரு பொண்ணோட வாழ்க்கை வீணாகிடக்கூடாதுன்னு பிரபுவோட இறப்பை பற்றி சொல்லைன்னாங்க. உங்களுக்கு தெரிஞ்சா வருத்தப்படுவீங்க. உன்னைய ராசி இல்லாதவன்னு மற்றவங்க சொல்லிடுவாங்களோங்கிற பயம் அவங்களுக்கு. பையன் அமெரிக்காவுக்கு போயிருக்கிறதா பொய் சொல்லிட்டு 3 மாதம் கழிச்சு நான் வந்த உடனே எடுத்து சொல்லி இந்த கல்யாணத்தை முடிக்க காத்திருந்ததா அப்பா சொன்னாங்க. நீ தான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு விரும்புறதா சொன்னப்ப என்னால் மறுக்கவே முடியல. ஆனால் என் மனசுல வேறு ஒரு பொண்ணு ரொம்ப நாளா இருக்கா. அவளையும் என்னால் மறக்க முடியல. பெரிய இக்கட்டான சூழ்நிலை தெரியுமா அது? அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக், பிரபுவோட இறப்பு, இதுக்கப்புறமும் உன்னைய ராசி இல்லாதவன் யாரும் சொல்லிடக்கூடாதுன்னு அம்மாவோட பயம், எல்லாத்துக்கும் மேலா நன்றி கடன் வேற. இதெல்லாம் தான் என்னை சரின்னு சொல்ல வச்சது. ஆனா உன்னால இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியும் நான் நினைச்சேன். அதான் ஃபோன் செஞ்சேன். ஆனா நீ செய்யல. பெரும் விரக்தியும் கோபமும் அவன் குரலில் தெரிவதாய் இருந்தது. அதுவரை இடியாய் இறங்கிய அந்த செய்தியாய் உடைந்து போய் அமர்ந்திருந்தவள் மிரண்டு போய் நிமிர்ந்தாள். சாரி, இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. கம்மிய குரலில் மெல்ல முணுமுணுத்தாள். ஆனா இப்ப உன்னை தெரிஞ்சுக்கோ, வாழ்க்கையில நீ பெரிய ரிஸ்க் எடுத்திருக்க. என்னால உன்னைய மனைவியாலாம் ஏத்துக்க முடியாது. இந்த அறையை பொறுத்த வரைக்கும் நாம யாரோதான், வெளியே தான் கணவன் மனைவி, அதுவும் மற்றவங்களுக்காக. புரியுதா? அழுத்தமான குரலில் கர்ஜித்தான். உணர்வுகள் மரத்து போய் எதையுமே ஏற்க மறுக்க அவனுடைய நியாயமும் புரிவதாயிருந்தது. அத்துடன் தன்னை பெண் பார்க்க வருவதற்குள் இறந்து போன அந்த முகமரியா பிரபுவை நினைத்தால் பெரும் வருத்தமாக இருந்தது. உனக்கும் எனக்கும் எந்த பந்தமும் இல்லை, என் கடமை தாலி கட்டின உடனேயே முடிஞ்சிருச்சு என்பது போல் அவன் திரும்பி படுத்து கொண்டதை அவளால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. எதையும் ஜீரணிக்க முடியாமல் அமர்ந்திருந்தவள் வெகு நேரம் கழித்தே உறங்க ஆரம்பித்தாள். மறுநாள் காலையில் எழுந்த போதும் வரவேற்பு மறுவீடென்று பொழுது கழிய அன்றிரவும் உறங்கா இரவாய் அமைந்தது. அடுத்த நாளிரவே இருவரும் சென்னைக்கு கிளம்ப ராஜாத்தி அத்தையும் மணிமாமாவும் அவளுக்கு துணையாக கிளம்பினர். நெகிழ்ந்த மனதும் சிவந்த கண்களுமாக வழியனுப்பிய குருநாதனையும் வேம்புவையும் பார்த்தபோது அவளால் தன்னை கட்டுப்படுத்தி கொள்ளவே இயலாது போனது. அழுதழுது சிவந்த விழிகளுடன் அவள் அமர்ந்திருக்க உணர்ச்சியின்றி அவளையே கூர்ந்து கவனித்தான் பிருத்திவி. மறுநாள் காலையில் சென்னையில் இறங்கிய போது அவர்களை அழைத்துச் செல்ல புஷ்பாவும் பரணிதரனும் குவாலிசுடன் காத்திருந்தனர். வீட்டிற்கு சென்றதுமே நிறைய உறவினர்கள் அறிமுகப்படுத்தப்பட குளித்து தயாராகி வந்தபோது அனைவரும் பிடித்து கொண்டனர். ஒரே கேலியும் கிண்டலும் அரட்டையுமாக பொழுது சென்றது. தொடர்ந்த நாட்களில் புஷ்பாவும் பரணிதரனும் அவளை கண்ணுக்கு கண்ணாக கவனித்துக் கொண்டனர். பிருத்திவி வேலை வேலை என்று விலகி செல்ல அவர்களிடம் மிகவும் ஒட்டிக்கொண்டாள் அவள். புது இடம் என்ற குறையே தெரியாமல் அவளுக்கு ஒரு தாயாக தோழியாக குறுகிய காலத்திலே மாறிப்போனார் புஷ்பா. சதாவின் பொறுமையான அணுகுமுறையும் பாசமான பேச்சும் வெகுளித்தனமும் எல்லோரையும் சட்டென்று கவர்ந்து விட்டன. ஆனால் யாருக்கு அவள் மேல் நேசம் வந்திருக்க வேண்டுமோ அவன் மட்டும் விட்டேத்தியாக ஒதுங்கியே இருந்தான்.
பெற்றோர்களுக்கு மத்தியில் ஒன்றிரண்டு வார்த்தைகளாவது பேசுபவன் அறைக்குள் நத்தையாக சுருங்கிக் கொள்வான். அவளுக்குதான் மிகவும் கஷ்டமாக இருக்கும். யாரை நம்பி தன் வாழ்க்கையை அவள் ஒப்படைத்தாலோ அவன் அவளை திரும்பியும் பார்ப்பதில்லை. அதனாலேயே இன்னும் அதிகமாக புஷ்பாவிடமும் பரணியிடமும் மனதார நெருங்கி பழகிப் போனாள் அவள். ஒரு நாள் கம்பெனியிலிருந்து தாமதமாக வந்த பிறகும் முன்னறையில் இருந்த கம்ப்யூட்டரின் முன்னால் அமர்ந்து கணக்குகளை சரிபார்த்து கொண்டிருந்தான் அவன். என்னப்பா தூங்க போலையா? ஏதாவது அக்கௌண்ட் ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா சதாவுக்கு பழகிவிட. அவ எல்லா விஷயத்திலுமே ரொம்ப ஷார்ப் தெரியுமா? பெருமையுடன் சிலாகித்தார் பரணி. உதட்டோரங்கள் ஏளனமாக வளைய அவளையே உறுத்து விழித்தவன், அதெல்லாம் சரி வராதுப்பா, இது ரொம்ப கான்ஃபிடென்ஷியல் என சுழித்த உதடுகளுடன் கூறினான். என்ன பேசுற பிருத்திவி? மனைவியை விட ஒரு ரகசியங்களை பாதுகாக்கிறவங்க யாராவது இருப்பாங்களா என்ன? இப்ப எங்களை விட உன் மேல அதிக அக்கறை உள்ளவ அவதான். அதை முதல்ல புரிஞ்சுக்கப்பா ஆணித்தரமாக கூறிய புஷ்பா வாஞ்சையுடன் அவன் சிகையை கோதிவிட்டு வெளியேறினார். அவனுக்காக பாலை எடுத்து வந்த சதா அதை மேசையில் வைத்துவிட்டு ஒன்றுமே பேசாமல் வெளியேறினாள். இதயம் நெருப்பு குமிழியாய் தகித்தது. அன்றிரவு அறைக்கு வந்தவன், உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஃபேக்டரி அக்கவுண்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம், எங்கோ பார்த்தபடி விட்டேத்தியாக கூறிவிட்டு குளியலறைக்குள் சென்று விட்டான். அவளுக்கோ நான் உங்க மனைவிங்க என்று கத்த வேண்டும் போல ஒரு உணர்வு. ஒரு நாள் அவன் மாறுவான் என்ற நம்பிக்கை பூ மனதில் பூத்தது. மறுநாளிலிருந்து பரணி கற்றுத்தர கம்ப்யூட்டரில் டைல்ஸ் கம்பெனியின் அக்கவுண்ட்ஸ் விவரங்களை எல்லாம் சரிபார்க்க ஆரம்பித்தாள் சன்யோகிதா. அதுவே பழகி போக இப்போதெல்லாம் பிருத்திவியின் வேலைகள் வெகுவாய் குறைந்து போயின. வீட்டிற்கு வந்ததும் டென்ஷன் இல்லாமல் டிவி பார்த்தபடி பொழுதை கழிக்க ஆரம்பித்தான். வெளியிலும் அலைந்து விட்டு வந்து கம்ப்யூட்டரிலும் அமர்வது குறைந்திருந்தது. ஒரு நாள் அதேபோல் அவன் அமர்ந்திருக்க பரணியும் புஷ்பாவும் சதாவின் புகழ் பாட ஆரம்பித்தனர். பாத்தியா பிருத்திவி, சதாவோட சாமர்த்தியத்தை நான் சொல்லி கொடுத்த உடனேயே சுலபமாக கற்றுக்கிட்டா. கம்ப்யூட்டர் கோர்ஸ் படித்தவ இல்லையா, உன் வேலையை ஈஸியாக்கிட்டா. இப்போ நீ ரிலாக்ஸாக இருக்க முடியுது பாரு. அது மட்டுமா, இப்போ வீட்டு வேலையிலிருந்து எல்லாமே அவதான்ப்பா பார்த்துக்கிறா. நான் நிம்மதியாக இருக்கிறேன். புஷ்பா கூற, இப்படியே இருந்தால் நாங்கள் 2 பேரும் சீக்கிரமே துருப்பிடிச்சிடுவோம். எங்களை ஆக்டிவாக வைக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது என்று நமட்டு சிரிப்புடன் முடித்தார் பரணி. உடனே திரும்பியவன், போதும்மா உங்க மருமக புராணம்லாம், அவ வந்ததும் மகனையே மறந்துட்டீங்க போல, கொஞ்சம் என்னையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. என்னவோ என் கையில் தான் இருக்கீங்களேப்பா, அது என்ன? அழுத்தமாக கேட்டான். சீக்கிரமே ஒரு பேர குழந்தையை பெற்று தந்துட்டா நாங்கள் சுறுசுறுப்பாயிடுவோம், அதைத்தான் அப்பா சொல்றாருப்பா. புஷ்பா கூறியதும் சதாவின் முகம் வெட்கத்திலும் தவிப்பிலும் சட்டென்று சிவந்துவிட 2 கன்னங்களிலும் இளஞ்சிவப்பு ஆர்கிட்கள் மலர்ந்தன. அதை கண்ட பிருத்திவியின் மனதில் கடும் ரௌத்திரம் பரவியது. அன்றிரவு அறைக்குள் வந்ததுமே தன் மனதை மறைக்காமல் கொட்டி அவளை அதிர வைத்து விட்டான் அவன். குளியலறையிலிருந்து நைட்டியுடன் அவள் வெளியே வர அவனுக்குள்ளோ கடும் சீற்றம். அவள் எல்லோரிடமும் நல்ல பெயர் வாங்கியதில் எரிமலையாக இருந்தான். என்ன அம்மா, குழந்தை இன்னும் உடனேயே அப்படியே செவந்து போற? நமக்குள்ள எந்த உறவும் இல்லாதப்பா, குழந்தை மட்டும் எப்படி வரும்? அதெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா இப்பவே உங்க அப்பா வீட்டுக்கு போயிடு சொல்லிட்டேன். மிருகமாய் உருமினான். வார்த்தைகள் திராவகத் துளிகளை சுமந்து அவள் மேல் வீழ்ந்தன. உடலும் உள்ளமும் நாணலாய் தொய்ந்துவிட அப்படியே மிரண்டு விழித்தபடி பனிச்சிற்பமாய் உறைந்து நின்று விட்டாள் சதா. எந்த காலத்திலையும் நான் உன்னை என் மனைவியா ஏத்துக்க போறதில்ல. என்னால் ஒரு வாரிசு அம்மா அப்பாவுக்கு கிடைக்கவும் போறதில்ல அலட்சியமாக கூறிவிட்டு கட்டிலில் படுத்துக் கொண்டான். எப்போதும் போல பாயை விரித்து கீழே படுத்தவளுக்குள் பெரும் சோகமும் வேதனையுமே நிறைந்தன. ஆனால் உலர்ந்திருந்த கண்களில் கண்ணீர் மட்டும் வர மறுத்தது. அழுகை அவளுக்கு பிடிக்காத ஒன்று. மறுநாளிலிருந்தே அவளிடமிருந்து மேலும் அதிகமாக ஒதுங்க துவங்கியவன் சிடுசிடுப்பே உருவாக மாறிப்போனான். அவனை மாற்றும் வழிவகை தெரியாது அவள்தான் பெரிதும் திணறிப்போனாள். புஷ்பாவுடன் பேசுவது, எம்ப்ராய்டரி செய்வது, படிப்பது, வீட்டை நிர்வகிப்பது, கம்ப்யூட்டரில் கணக்குகளை பார்ப்பதென்று பொழுது சென்றாலும் ஏதோ ஒரு வெற்றிடம் அவளை பலமாய் ஆக்கிரமித்துதான் இருந்தது. எல்லாவற்றையும் விட தனக்கும் அவனுக்கும் இடையே நடக்கும் பனிப்போர் பெரியவர்களுக்கு தெரியாமல் இருப்பதற்காகத்தான் அவள் படாத பாடுபட வேண்டியிருந்தது. ஒரு நாள் மாலையில் அவளிடம் பேச ஆரம்பித்தார் புஷ்பா. சதா, இப்ப இருக்கிற ஜெனரேஷன் மாதிரி நீங்க 2 பேரும் ஃபேமிலி பிளானிங் அது இதுன்னு இருந்துடலையே? தவிப்புடன் கேட்டார். சட்டென்று தர்ம சங்கடத்துடன் அவள் தலை குனிய,
சாரிம்மா, பர்சனலாக கேட்டுட்டேனோ என்றவரின் குரலில் பெரும் அழைப்புறுதல் தெரிவதாய் இருந்தது. அவரை மாற்ற வேண்டும் என்று தோன்ற, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லத்த என்று அவள் அவசரமாக மொழிந்தாள். அப்பாடா, இந்த வீட்டில் பிரபு திரும்பி வந்து பிறக்கணும்னு எங்களுக்கு ரொம்ப ஆசைம்மா. உங்ககிட்ட பிருத்திவி எல்லாத்தையும் சொல்லியிருப்பானே. அவருடைய வார்த்தைகள் அப்போதுதான் உள்ளே வந்து பிருத்திவியின் செவிகளில் விழுந்தன. மௌனமாக தலையசைத்தவளால் எதுவும் கூற முடியவில்லை. அன்றுதான் புஷ்பா வேறொரு பிரச்சனையையும் ஆரம்பித்து வைத்தார். என்ன பிருத்திவி, இதுவரைக்கும் நீ சதாவை வெளியே எங்கேயுமே அழைச்சிட்டு போகல? கல்யாணமாகி 2 மாசம் ஆக போது. இந்த ஞாயிற்றுக்கிழமையாவது வெளியே கூட்டிட்டு போயிட்டு வாப்பா, அக்கறையுடன் கூறினார். ஞாயிறென்று அவரிடம் மறுக்கவும் முடியாமல், எதையும் வெளிப்படுத்தவும் இயலாமல் வேண்டா வெறுப்பாக சதாவுடன் வெளியே கிளம்பினான் அவன். மாயாஜாலுக்கு சென்று ஒரு சினிமா பார்த்துவிட்டு இருவரும் சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர். சதா அவளுக்குள் மூழ்கி இருக்க அவனோ ஏதோ யோசனையில் இருந்தான். அப்போதுதான் பிருத்திவி என்று உற்சாக அழைப்பு கேட்டது. ஹாய் விவேக், நீ ஸ்டேட்ஸ்லேருந்து எப்படா வந்த? பிருத்திவி மகிழ்ச்சியுடன் விசாரித்தான். போன வாரம் தாண்டா. அப்புறம் எப்படி இருக்க? கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கெல்லாம் இன்விடேஷனே கிடையாதா? எனிவே கங்க்ராட்ஸ்டா என்று கை குலுக்கி வாழ்த்தினான். சதா மரியாதைக்கு எழுந்து வணங்கினாள். உன் ஒய்ஃப் ரொம்ப அழகு பிருத்திவி, இயல்பாகவே பாராட்டினான் அவன். திடீரென்று கிடைத்த பாராட்டில் சதாவின் கன்னங்கள் மெலிதாய் சிவக்க அவனுக்கோ பெரும் ஆச்சரியம். ஹே, உன் ஒய்ஃப்க்கு ஃப்ளாஷ் அடிக்குது பாரு, இந்த காலத்தில் கூட இப்படியா? யூ ஆர் வெரி லக்கி மேன். அவன் கூறும்போதே பிருத்திவியின் உடலில் ஒரு பாறையின் இறுக்கமும் ஒருவித விரைப்பும் தோன்றுவதை சதா ஓரக்கண்ணால் கண்டுவிட்டாள். பயத்துடன் அவள் நிற்கும் போதே பைடா விவேக் என்றபடி அமர்ந்து விட்டான் அவன். ஒரு கணம் மூச்சுவிட மறந்து உறைந்து நின்றிருந்தவள் தொப்பென்று அமர்ந்த போதுதான் அடிக்குரலில் சீறினான் அவன். ஹே, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ உன் மனசுல? எவனோ ஒருத்தரோட காம்ப்ளிமெண்ட்ஸ்க்கெல்லாம் முக சிவக்குது. அவனுக்கு தான் அறிவில்ல, இன்னொருத்த மனைவியை ஓவரா புகழ்றது தப்புன்னு தெரியல, வழிகிறான். ச! சினத்துடன் மேசையை ஓங்கி குத்தினான். சட்டென்று மனம் லேசாகி சிறு புன்னகை ஒன்று அவளுடைய இதழ்களில் ஜனித்தது. என்றாவது தன்னை மனைவி என்று ஒத்துக்கொள்ள அவனுக்கு மனம் வந்ததே என்ற உணர்வு மற்றதை மறக்கடிப்பதாயிருந்தது. அவளுடைய முகமாற்றத்தை உணர்ந்தவன் உடனே ரௌத்திரமாகி போனான். என்ன சிரிக்கிற? அடிக்குரலில் பொறுமினான். இன்னைக்குதான் நான் உங்க மனைவிங்கிறத உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கு போல இருக்குது. அதை நினைவுபடுத்துறதுக்கு ஃபாரின்ல இருந்து ஒருத்தர் வர வேண்டியது இருந்திருக்கு, அதான் சிரிச்சேன். எங்கிருந்துதான் தைரியம் வந்ததோ சொல்லிவிட்டாள். புல்ஷிட் என்றபடி எழுந்தவன் வேகமாக சென்று கை கழுவ உடனே பின்தொடர்ந்தாள் அவள். காரில் வீட்டிற்கு செல்லும் போதும் இருவருக்கும் இடையே மௌனப்போர் தொடர்ந்தது. அதுவரை இருந்த இதம் தன்னால் தான் கெட்டுவிட்டதோ என்ற உணர்வு அவளிடம் வந்தது. வீட்டிற்கு அருகில் சென்றவுடன் யோசனையுடன் அவளிடமே திரும்பினான் அவன். இதெல்லாம் அப்பா அம்மாவுக்கு தெரிய வேணாம். ஒருவித விலகல் தன்மையுடன் வந்தது அவன் குரல். அந்த நிமிடம் ஏனோ அவனை சீண்ட வேண்டும் போல் இருந்தது அவளுக்கு. நான் சொல்லிட்டா என்ன பண்ணுவீங்க? தலை சரிந்து அவள் குறும்புடன் கேட்க கார் கிரீச் என்ற சடன் பிரேக்குடன் நின்றது. ஹே, என்ன மிரட்டுறியா? போய் சொல்லு, ஒரு பையன்தான் இறந்து போயிட்டான். இந்த பையன் வாழ்க்கையாவது சந்தோஷமா இருக்கணும் தான் இந்த கல்யாணத்தையும் பண்ணி வச்சாங்க. அதுவும் ஃபெயிலியர்னு தெரிஞ்சு அவங்க நொந்து போகட்டும். ஒரு நிமிஷம், இந்த கல்யாணத்தை ஃபெயிலியர் ஆக்குனது நான் இல்லைங்க, நீங்க தான். என்னைய பொறுத்த வரைக்கும் இது எனக்கும் பெரிய இழப்பு தான். ஆனால் அதை அத்தை மாமா கிட்ட சொல்லி பரிதாபம் தேடிக்கிறதுலாம் எனக்கு பிடிக்காது. அவங்கள நான் நோகடிக்கவும் மாட்டேன். நான் ஒன்றும் சேடிஸ்ட் இல்லை. பொறுக்க இயலாமல் பொறிந்து தள்ளிவிட்டாள். ஓ, அப்போ நான் தான் சேடிஸ்ட் அப்படிங்கிறியா? கண்கள் பளிங்காய் ஜொலிக்க இடுங்க ஒருவித கூர்மையுடன் கேட்டான். அந்த பார்வையை ஒரு கணம் கூட தாங்க இயலாமல் ஜன்னல் புறம் திரும்பியவளை அவன் குரல் உசுப்பியது. நான் கேள்வி கேட்டேன்னா பதில் சொல்லணும். என்னை என்ன முட்டாள் நினைச்சிட்டு இருக்கியா? பல்லை கடித்தபடி அவன் சீர சட்டென்று சிரித்து விட்டாள் அவள். ஒரு நிமிஷம், உங்களை சேடிஸ்ட்னோ முட்டாள்னோ நான் நினைக்கலைங்க. நீங்களே தான் பட்டியல் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. சாரி என்றபடி திரும்பிக் கொண்டாள். மனதிற்குள் மௌன சிரிப்பு மையம் கொண்டது. காரை கோபத்துடன் விரட்ட ஆரம்பித்தான் அவன். வீட்டு வாசலில் கார் நின்றதுமே சத்தம் கேட்டு வெளியே வந்து விட்டார் புஷ்பா. என்னம்மா, நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? வாஞ்சியுடன் விசாரித்தவரிடம் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம் த, அவர்கிட்டயே கேளுங்களேன், எங்க அப்படித்தானே குறுகுறுத்த விழிகளுடன் கேட்டாள். என்றபடி எதையும் வெளிக்காட்ட முடியாமல் அவன் உள்ளே செல்ல அவனை முதலில் வீழ்த்திய பெருமிதம் அவளுக்குள்.
சரி, நீங்கள் 2 பேரும் போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க என்று அனுப்பி வைத்தார் புஷ்பா. அவள் அறைக்குள் வந்ததுமே, என்ன அம்மா கிட்ட என்னை மாட்டி விடுறியாக்கும், ரொம்ப திமிருதான் உனக்கு என்ன சொல்லென்று காய்ந்தான். நான் ஒன்றும் மாட்டி விடலையே, உண்மையா எனக்கு நல்லா பொழுது போச்சு, அதைத்தான் சொன்னேன். உள்ளார்ந்த சிரிப்புடன் முடித்தாள் அவள். ஒரு வேங்கையின் சீற்றத்துடன் வேகமாக குளியலறைக்கு சென்று படார் என்று கதவை மூடிக்கொண்டான் அவன். அந்த வாரமே நவராத்திரி என்பதால் வீட்டில் கொலு வைத்தன. புஷ்பாவும் சதாவுமாக சென்று உறவினர்களையும் நட்பு வட்டத்தையும் அழைத்துவிட்டு வந்தார்கள். கும்பகோணத்தில் பிறர் வீட்டு கொலுவிற்கு சென்றிருந்தாலும் அவளுடைய வீட்டில் பழக்கமில்லை என்பதால் கொலு வைத்ததில்லை. அதனால் இங்கு பெரும் உற்சாகத்துடனும் துடிப்புடனும் எல்லா வேலைகளிலும் முழு மனதுடன் பங்கு கொண்டாள் சதா. தினமும் ஒரு மெனு என்று சுண்டலும் இனிப்பும் செய்கிற வேலையை தன்வசமாக்கிக் கொண்டாள். கொலுவுக்கு முன்பாக அழகிய பார்க் ஒன்றை புஷ்பாவின் உதவியுடன் அழகுற அமைத்திருந்தாள். முதல் நாள் வந்து சென்ற அனைவருமே அவளை மிகவும் பாராட்டினர். அப்போதுதான் ஃபேக்டரியிலிருந்து வீட்டிற்கு வந்த பிருத்திவியிடம் அவனுடைய நண்பன் தனபாலின் தாய் ஜெயா சதாவை வெகுவாக புகழ்ந்து பேசினார். பிருத்திவி, நீ கொடுத்து வச்சவன்பா, சதா எவ்வளவு அழகா பார்க்க அமைச்சிருக்கா பத்தியில்ல. நல்ல ரசனை, நல்ல புத்திசாலித்தனம், அழகு, அமைதி எல்லாம் சேர்ந்து அமையிற பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்பா. நீ ரொம்ப லக்கி பிருத்திவி, இவளை அருமையா பார்த்துக்கப்பா, வாஞ்சியுடன் வேண்டுகோள் விடுத்தார் அவர். எங்க வீட்லயும் இருக்காளேப்பா ஒரு பொண்ணு, ஒன்னும் சொல்ல முடியலப்பா. நீங்கள்லாம் தானே கூட இருந்து அவன் கல்யாணத்தை நடத்துனீங்க, இப்ப அவன் ரொம்ப கஷ்டப்படுறான்ப்பா. ஒரு பெருமூச்சுடன் உள்ளே சென்றார். என்ன தனபால், இது நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து நடத்தி வச்ச மேரேஜ். உன் மனைவிக்கு உனக்கும் என்ன ப்ராப்ளம்? அக்கறையுடன் விசாரித்த நண்பனிடம் மனதை திறந்து கொட்டி தீர்த்து விட்டான் தனபால். முதல்ல அவன் நல்லா தான் இருந்தா பிருத்திவி. போன வருஷம் ஐடி ஃபீல்டில் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் தான் அவகிட்ட நிறைய மாறுதலே. லவ் மேரேஜ்னாலும் அப்பா அம்மா அவளை மனசார தான் ஏற்றுக்கிட்டாங்க. வர வர அவள் போக்கே சரியில்லடா. தினமும் ராத்திரி வீட்டுக்கு வர ரொம்ப லேட் ஆகுதுடா. வேலையை விட சொன்னால் மாட்டேங்கிறா. வீக்கெண்டில் கூட வீட்டில் இருக்கிறதே இல்லை. பார்ட்டி, பப்பு, டிஸ்கோத்தேன்னு ரொம்ப மாறி போயிட்டாடா. என்ன செய்கிறதுனே புரியலை எனக்கு. அதிகப்படியான பணம் கூட சில சமயத்தில் தலைகால் புரியாமல் ஆட வைக்கும். நம்ம இயல்பையே மாற்றிடுங்கிறது இப்போதானே புரியுது. தப்பு பண்ணிட்டோமோன்னு பயம் வருதுடா பிருத்திவி. ஒருவித விரக்தியோடு அவன் முடிக்க அவனுக்கோ பெரிதும் பரிதாபம் வருவதாய் இருந்தது. விருந்தினர்கள் அனைவரும் சென்றுவிட பிறகு தொடர்ந்த நிமிடங்கள் மௌனத்திலேயே கழிய தனக்கு சாப்பாடு வேண்டாம் என்று மறுத்துவிட்டு சீக்கிரமே படுக்க சென்று விட்டான் பிருத்திவி. சிறிது நேரம் பரணியுடனும் புஷ்பாவுடனும் கேரம் விளையாடிவிட்டு அவள் பால் டம்ளருடன் அறைக்கு வந்தபோது அவன் அங்கு இல்லை. சிட் அவுட்டில் விளக்கெரிய மெதுவாக எட்டி பார்த்தாள். வெறித்த பார்வையுடன் நாற்காலியில் சாய்ந்திருந்தான். அசைவு தெரிந்ததும் திரும்பியவனின் கண்ணோரங்கள் கூர்மையுடன் இடுங்கின. பால் எடுத்துட்டு வந்திருக்கிறேன், சாப்பிட்டதா இல்லை, இதையாவது குடிங்கள. எதிரில் இருந்த டீப்பாயில் வைத்தாள். பொதுவாக மனுஷங்க செத்ததுக்கு அப்புறம் தான் பாலை ஊற்றுவாங்க. இப்பெல்லாம் பொண்ணுங்க உயிரோட இருக்கும்போதே ஊத்திடுறீங்கல்ல, குத்தலாக மொழிந்தான். சொல்லென்று பொங்கிய கோபத்துடன், பொண்ணுங்களை பற்றி இவ்வளவு கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்களே, ஏன் நீங்க விரும்பினது ஒரு பொண்ணு தானே, அவங்க மட்டும் இதுக்கு விதிவிலக்கா என்ன? அவங்கள மட்டும் மறக்க முடியலன்றீங்க? தைரியமாக கேட்டுவிட்டாள். ஏய், கடும் சினத்துடன் எழுந்தவன், அவளை பற்றி உனக்கு என்ன தெரியும்? அவள் ஒரு தேவதை. இனி ஒரு வார்த்தை அவளை பற்றி பேசின ச தொப்பென்று நாற்காலியில் அமர்ந்தான். அந்த நேரம் அதற்கு மேல் அவனை தொந்தரவு செய்ய மனமின்றி உள்ளே வந்தாள் அவள். சதாவின் வார்த்தைகளால் பிருத்திவி இளமை நினைவுகளில் ஆழ்ந்திருந்தான். ஞாபக கிளைகளில் பாலிய சுவடுகள் மலர்ந்து அவனை புது உலகிற்கு அழைத்து செல்ல ஆரம்பித்திருந்தன. தன் ரிஷி மூலத்தை அறிய அந்த நதி பின்னோக்கி பயணித்தது. டெல்லியில் வசித்து வந்த பிருத்திவிராஜுக்கு அப்போது 10 வயது இருக்கும். அவனுடைய அப்பா செந்தில் ஒரு தமிழர், டெல்லியில் பிசினஸ் செய்து வந்தவர். அங்கேயே ஒரு பஞ்சாபி பெண்ணை பார்த்து காதல் கொண்டு மனம் கொண்டவர். பிருத்திவியின் செல்ல பெயர் பாபு. அவனுடைய அம்மா பாயல். அவனை அப்படித்தான் அழைப்பாள். படிப்பில், விளையாட்டில், எல்லாவற்றிலும் சுட்டி பையன் அவன். தமிழ்நாட்டில் இருக்கும் தங்கள் குடும்பத்துடன் தொடர்பை இழந்திருந்த செந்தில் திருமணத்திற்கு பிறகு 11 வருடம் கழித்து முதன்முறையாக தாய்நிலம் செல்ல கிளம்பினார். மூவரும் ரயிலில் பயணிக்கும் போதுதான் அவனுக்கே சிறிது புரிந்தது. மெதுவாக அவனுடைய தலையை கோதியவர், நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு தெரியுமா பாபு என்று பரிவுடன் கேட்டார். அம்மா சொன்னாங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற தாத்தா பாட்டி வீட்டுக்குன்னு. அவங்களாம் எப்படி இருப்பாங்கப்பா?
நானே பார்த்து 10 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. உங்கள் அம்மாவை விரும்பி நான் காதல் கல்யாணம் செஞ்சுக்கிட்டதுனால அவங்களுக்கு கோபம். அங்கே போனப்ப எங்களை சேர்த்துக்கவே இல்லை. பெரும் வருத்தம் தொனித்தது அவர் குரலில். ஏன்பா புரியாமல் கேட்டான் அவன். நான் அவங்கக்கிட்ட சொல்லாமல் கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன்னு உங்கள் தாத்தாவுக்கு என் மேலே ரொம்ப கோபம். எல்லாம் கனவு மாதிரி இருக்குடா இல்லை பாயல்? ஆமாங்க, அந்த கோபத்தோட வந்து வேலையும் பார்த்துக்கிட்டு கிஷோரோட சேர்ந்து டெக்ஸ்டைல் ஷாப்பையும் ஆரம்பிச்சு நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் சொந்த ஊருக்கு போவேன்னு நீங்கள் வைராக்கியத்தோடு இருந்ததை மறக்க முடியுமா என்ன? பெருமிதத்துடன் கூறிய பாயல் மகனை இழுத்து அணைத்து கொண்டார். அந்த சிறு வயதிலும் அவனுக்கு ஏதோ புரிந்தாற்போல் இருந்தது. பாட்டி தாத்தா எல்லாரும் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களாப்பா? ஆவலுடன் கேட்டான் அவன். இல்லை இல்லை, அவங்க கிட்ட நம்ம வரப்போறத சொல்லவே இல்லை. நேரில் போய் ஒரு இன்ப அதிர்ச்சி தரலாம்னு இருக்கோம். ஏங்க, இப்போவும் அவங்க நம்மளை ஏற்றுக்கலைட்னா அதெல்லாம் மாறி இருப்பாங்க. அதுவும் நம்ம பாபுவை பார்த்தா எல்லாம் மாறி போயிடும். பேர குழந்தைனா தாத்தா பாட்டிங்களுக்கு எப்போவுமே தனிதான் தெரியுமா? சரிடா செல்லம், நீ அப்பா மடியில் படுத்து தூங்கு. தன் மடியில் சாய்த்து தூங்க வைத்த வரையில்தான் அவனுக்கு ஞாபகம் இருந்தது. பிறகு கண் விழித்த போது எல்லாமே முடிந்திருந்தது. அவர்கள் வந்த ரயில் எரிந்து சாம்பலாய் போனது. இவர்களுடைய கூபையிலும் அலையாய் பரவ எங்கும் புகை மண்டலமாய் தீனக்குரலும் அழுகையுமாயிருந்தது. பாபு தூக்கி எறியப்பட்டிருந்தான். அவனுடைய பெற்றோர் என்ன ஆனார்கள் என்றே தெரியவில்லை. கும்மிருட்டும் புகையும் நிகழ்ந்த சம்பவத்தின் பாதிப்புமாக துவண்டு போயிருந்தான். அப்போதுதான் இரு கரங்களால் அவனை தூக்கி அணைத்து தோளில் போட்டு ஒரு உருவம் நடக்க ஆரம்பித்தது. கண் விழித்த போது பாபு மருத்துவமனையில் இருக்க அருகில் ஒரு இளைஞர் நின்றிருந்தார். என்னப்பா, ரொம்ப வலிக்குதா? பயப்படாத, எல்லாம் சரியா போயிடும் பரிவுடன் கூறிவிட்டு அவன் தலையை கோதிவிட்டார். உடனே தன் தந்தையின் நினைவுதான் அவனுக்கு வந்தது. அம்மாவும் அப்பாவும் அவன் ஈனஸ்வரத்தில் கேட்க, வருவாங்க என்ன என்றவரின் விழிகளில் பெரும் அலைப்புறுதலும் தவிப்பும். பிறகு அவன் உடல் தேறி வந்த போதுதான் தெரிந்தது அவனுடைய தாய் தந்தை இறந்த விவரம். ஒன்றும் புரியாமல் அழ ஆரம்பித்தவனை சமாதானப்படுத்தியது அவர்தான். நடேசன் என்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்ட அந்த மனிதர் இரவு பகலாக அவனை கவனித்துக் கொண்டு அருகிலேயே இருந்தார். 2 நாட்கள் கழித்துதான் ஒரு போலீஸ் ஆபீசர் வந்து எல்லா விவரமும் கூறினார். அவன் பயணம் செய்த கோச்சில் இருந்த அனைவருமே இறந்து விட்டதை அறிந்த அந்த சின்னஞ்சிறு பிஞ்சுக்கோ என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. அங்கு யாரையும் அறிமுகம் இல்லாத தெரியாத ஒரு நிலை. நானும் அந்த ட்ரெயின்ல தான் சார் வந்தேன். நல்ல வேளை, கடவுள் கிருபையால தப்பிச்சுட்டேன். இந்த பையனை நானே அழைச்சிட்டு போறேன் சார். இவனை தேடி யாராவது வந்தா சொல்லுங்க. நான் திண்டுக்கலுக்கு பக்கத்துல இருக்கிற சிறுமலை அடிவாரத்துல தான் இருக்கிறேன். என் அட்ரஸை கொடுத்துட்டு போறேன். யாராவது வந்தா தகவல் தெரிவிங்க. அது வரைக்கும் இவன் எங்க வீட்டிலேயே இருக்கட்டுமே என்றார். அப்படி நாங்க அனுப்பக்கூடாது. ஆனா 3 நாளா நீங்க தான் இந்த பையனை கூட இருந்து கண்ணும் கருத்துமா கவனிச்சுக்கிட்டதா நர்ஸ் சொன்னாங்க என்றவர் பாபுவிடம் திரும்பினார். என்ன பாபு, இவர் கூட போறியா? உன் உறவுக்காரங்க யாராவது வந்தா திரும்ப அனுப்புறோம். உடனே சரி என்று தலையசைத்தான் அவன். இந்த 3 நாட்களாக பரிவும் கனிவுமாக நடேசன் அக்கறையுடன் கவனித்த விதம் அவனை பெரிதும் நிகழச் செய்திருந்தது. தாய் தந்தையையும் இறந்த நிலையில் உறவுகள் யார் என்று புரியாத தருணத்தில் பாசத்துக்கு ஏங்கியவனுக்கு ஒரே பற்றுக்கோடாய் உடனிருந்தவரை இழக்க மனம் வரவில்லை. இடிந்து போயிருந்த அந்த பிஞ்சு மனதிற்கு எதையும் யோசிக்கவும் முடியவில்லை. ஒன்றும் புரியாத அந்த வயதில் திக்கு தெரியாத காட்டில் தனித்து விட்டதை போன்ற ஒரு நிலையில் இருந்தவன் நடேசனிடம் பிரியத்துடன் ஒட்டி கொண்டான். எல்லா ஏற்பாடுகளும் செய்துவிட்டு மறுநாளே இருவரும் நடேசனின் சொந்த ஊருக்கு சென்றனர். அம்மு, இங்க வா, உனக்கு ஒரு புது ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்கான் பாரு. இனிமே இந்த சம்மர் லீவ்ல நீ ஜாலியா இவனோட விளையாடலாம். அவர் கூறியதும் முதலில் மிரண்டு விழித்த அம்மு மெதுவாக அவன் அருகே வர அவன் நட்புடன் கை நீட்டினான். சிறு தயக்கத்திற்கு பிறகு தன் பிஞ்சு விரல்களை அதில் பதித்தவள் அன்று முதல் அவனுக்கு சிறந்த தோழியாகி போனாள். தாய் தந்தையை ஒரே நேரத்தில் இழந்து வந்தவனுக்கு அவர்களுடைய பரிவும் பாசமும் பெரும் மருந்தாயிருந்தது. ஒரு கூட்டுப் பறவையாய் அவர்களுடன் வசிக்க துவங்கியவனை தாய் தந்தை இறந்த சோகமே தாக்காமல் பாசமாய் மூவரும் அரவணைத்தனர். அவர்கள் வீட்டுக்கு வந்து சேர்ந்த 1 வாரத்திலேயே அந்த குடும்பத்துடன் பெரிதும் ஒன்றி போனான் அவன். கோடை விடுமுறை அப்போதுதான் ஆரம்பித்திருந்ததால் அம்முவுடன் சேர்ந்து புது புது விளையாட்டுகளை ரசனையுடன் கற்றுக்கொள்ள துவங்கியிருந்தான். ஓடுகள் வேயப்பட்டு சுற்றிலும் தூண்கள் தாழ்வாரங்கள் சூழ நடுவில் அழகிய முற்றத்துடன் வித்தியாசமான அமைப்பில் இருந்த அந்த வீடு
அவனுள் ஆழப்பதிந்தது உண்மைதான். 6 மாதங்கள் சொர்க்கத்தை அறிமுகப்படுத்தி பழைய நினைவுகளை கனவாய் மறக்கச் செய்து தென்றலாய் விரைந்தன. அப்போதுதான் ஒரு ஞாயிறன்று நடேசனின் ரைஸ் மில்லில் இருக்கும் பெரிய தண்ணீர் தொட்டியில் நீர் நிரப்பி இருவரும் ஆட்டம் போட ஆரம்பித்தனர். அவர்கள் உள்ளே இருப்பதை அறியாமல் யாரோ மீண்டும் மோட்டார் போட்டுவிட்டு செல்ல அதை அறியாமல் நீரில் துழாவி திளைத்துக் கொண்டிருந்தான் அவன். அதே நேரம் தொட்டியில் இருக்கும் படிகளில் அமர்ந்திருந்த அம்முவிற்கோ ஏதோ ஒரு வித்தியாசம் தெரிய திடுக்கிட்டு நிமிர்ந்தாள். அதற்குள் நீரின் அளவு அதிகரிக்க நீருக்குள் மூழ்க ஆரம்பித்தான் பாபு. உடனே கத்தி சுத்தி இருந்தவர்களை உதவிக்கு அழைத்தவள் பாய்ந்து அவன் தலைமுடியை பற்றி இழுத்து படியில் போட மற்றவர்கள் ஓடி வந்து முதலுதவி செய்து அவனை காப்பாற்றினர். அவன் கண் விழித்ததுமே முதலில் கண்டது அழுதழுது சிவந்திருந்த அம்முவின் முகத்தை தான். உடனே எழுந்து அமர்ந்தவனிடம், என்னைய விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டில்ல பாபு? நான் பயந்துட்டேன் தெரியுமா? நான் போக மாட்டேன், நீயும் என் கூட கடைசி வரைக்கும் இருக்கணும், இருப்பியா? அழுத்தமான குரலில் அவன் கேட்க கைப்பிடித்து அவள் சரி என்றது மற்றவர்களுக்கு எப்படியோ அவனுக்குள் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது. அந்த கணமே அவனுக்குள் நீங்காமல் நிறைந்து ஒரு தேவதையாகிப் போனாள் அம்மு. அன்றிலிருந்து இன்று வரை அவனால் அம்முவை மறக்கவே முடியவில்லை. அவளுடைய சாயல் சதாவிடம் சிறிது தெரிவது போல் தோன்றியதாலேயே தான் திருமணத்திற்கு ஒத்துக்கொண்டோம் என்று இன்று கூட ஒரு சந்தேகம் எழுவதாயிருந்தது. மனம் மீண்டும் பழைய கூட்டிற்குள் தாவியது. அவனுடைய வாழ்க்கை வசந்தத்தை சுமந்து ரம்மியமாய் சென்று கொண்டிருந்தது. அப்போதுதான் ஒரு நாள் அவனுடைய கனவுகளை கலைக்கவென்றி போலீசுடன் வந்து சேர்ந்தார் அவனுடைய தந்தையின் பார்ட்னரான கிஷோர். அவனை கண்டதும் அவர் உற்சாகத்துடன் கட்டி முத்தமிட அவனுக்கு தான் உள்ளே முணுக்கென்று சிறுவழி. பிறகு பெரியவர்கள் கூடி முடிவு செய்ததில் பாபு கிஷோருடன் டெல்லிக்கு செல்வதென்று ஏற்பாடானது. பாபு தான் எதையோ இழந்தது போல் துடித்து போனான். அதைவிட நடேசனும் தேவியும் பித்து பிடித்ததைப் போலாயின. அம்முவோ அவன் பிரிந்து செல்ல போவதை ஜீரணிக்க முடியாமல் அழுதழுது உடைந்து போயிருந்தாள். அவளுக்கு காய்ச்சலை வந்துவிட்டது. அவன் அந்த வீட்டை விட்டு கிளம்பும் நாளும் வந்தது. கிஷோருடன் காரில் ஏறியவன் திரும்பவும் இறங்கி ஓடி வந்து அம்முவை கட்டிக்கொண்டு அழ வெகுவாய் சமாதானம் செய்த பிறகுதான் கிஷோர் அவனை டெல்லிக்கு அழைத்துச் சென்றார். செந்திலின் நண்பர் என்றதாலும் போலீஸ் வந்ததாலும் நடேசனால் மறுக்கவும் முடியவில்லை. ஆனால் அங்கு சென்ற பிறகுதான் அவனுக்கும் புரிந்தது. கிஷோரின் குடும்பம் அவனை ஒரு வேலைக்காரனைப் போல நடத்த ஆரம்பித்தனர். படிப்பும் நிறுத்தப்பட்டிருக்க 3 மாதங்கள் கழித்து சொத்துக்களை விற்று எடுத்துக்கொண்டவுடன் ஒரு கருணை இல்லத்தில் அவன் சேர்க்கப்பட்டான். படிப்பு செலவை மட்டும் கார்டியனாக கிஷோர் ஏற்க ஒரு கான்வென்ட்டில் பயில ஆரம்பித்தான். 1 வருடம் வீணாகி இருந்தாலும் நல்ல புத்திசாலி என்பதால் எல்லா பாடங்களிலும் முதல் மதிப்பெண்கள் எடுத்து தேறினான். அப்போதுதான் அங்கு உடன் பயின்ற பிரபுராஜ் அவனுக்கு நெருங்கிய தோழனானான். அவன் படிப்பில் வெகு சுமார் என்பதால் பாபுவே அவனுக்கு பாடங்களை சொல்லித்தர ஆரம்பித்தான். அந்த வருடம் அரை பரீட்சையில் பிரபு அதிக மதிப்பெண்கள் எடுத்து தேறியிருக்க அந்த வருட இறுதியில் கம்பைன் ஸ்டடி என்று பாபுவும் பிரபுவின் வீட்டிற்கு செல்ல ஆரம்பித்தான். விடுமுறையிலும் இருவரும் சேர்ந்து பொழுதை கழிக்க அடுத்த வருட ஆரம்பத்தில் பிரபு தன் பெற்றோரிடம் ஒரு கோரிக்கை வைத்தான். அப்பா, பிருத்திவியும் நம்மளோடயே இருக்கட்டுமே, அவனை நாமளே படிக்க வைக்கலாமே, நம்ம வீட்டிலேயே இருந்தா அவன் எனக்கு பாடம்லாம் நல்லா சொல்லித் தருவான் இல்லையா? ஆர்வத்துடன் கேட்டான் அவன். பாபுவின் பள்ளியில் அழைக்கும் பெயர் பிருத்திவிராஜ் என்பதால் நண்பர்களுக்கு பிருத்திவி என்றால் தான் தெரியும். அதனால் எல்லோருக்குமே பிருத்திவியாகி போனான். பிறகு பரணியும் புஷ்பாவுமாக கலந்து பேசி ஒரு நல்ல முடிவாய் எடுத்து பிருத்திவியை தங்கள் வீட்டிலேயே வளர்க்க ஆரம்பித்தனர். அன்றிலிருந்து நட்பிற்கு இலக்கணமாய் பிரபுவும் பிருத்திவியும் சீரும் சிறப்புமாய் வளர்ந்தனர். ஆனால் பிருத்திவியால் மட்டும் தன் பிஞ்சு மனதில் பதிந்த அம்முவை மறக்கவே முடியவில்லை. 2 வருடங்கள் கழித்து பரணிதரனுக்கு சென்னைக்கு மாற்றலாகிவிட்டது. எல்லா படிப்பையும் மெரிட்டிலும் ஸ்காலர்ஷிப்பிலுமே பிருத்திவி முடித்தான். வெளிநாட்டு படிப்பும் அப்படியே அமைந்தது. அப்போதும் மாறா நேசத்துடன் அவன் இதயத்தில் புத்தகத்தின் நடுவே ஒளித்து வைத்த மயிலிறகாய் நீங்காதிருந்தாள் அந்த தேவதை. அதனால் அமெரிக்காவிற்கு MBA படிக்க செல்வதற்கு முன்பு சிறுமலை பகுதிக்கு சென்று நடேசன் குடும்பத்தை பார்க்க வந்தான். ஆனால் அவர்களை எங்கு தேடியும் கிடைக்கவே இல்லை.
ரைஸ் மில் எப்போதோ விற்கப்பட்டிருக்க அவர்களுடைய வீட்டையும் வேறு யாரோ வாங்கியிருந்தனர். அவர்களுக்கும் பழைய ஓனரை பற்றிய எந்த விவரமும் தெரியவில்லை. சோர்ந்து போய் திரும்பியவனுக்குள் சிறு நம்பிக்கை சுடராய் அம்முவின் நினைவுகள். என்றாவது ஒரு நாள் அவளையே கைப்பிடிப்போம் என்று உதிராத நம்பிக்கை. இன்று கடவுளின் தீர்ப்போ என்னவோ, பிரபுவே தங்கள் தாய் தந்தைக்கு அழித்து சென்றது போல அவர்களின் தத்து பிள்ளையாய் பிருத்திவி இருக்கிறான். அவனால் தன் மனதில் சிறு வயதிலேயே தேவதையாய் இடம்பெற்று உயிரிலும் உணர்விலும் ஒன்று கலந்த அம்முவை இன்று வரை மறக்கவே முடியவில்லை. பழைய ஞாபகங்கள் இறை தேடி முடித்து கூடு திரும்பிய பறவையாய் நிகழ்காலத்திற்குள் புகுந்தன. எழுந்து உள்ளே வந்தபோது அம்முவின் ஞாபகத்தை ஆழ்மனதிலிருந்து புதையலாய் கிளறிவிட்டுவிட்டு அதை பற்றிய சிந்தனையே இன்றி நிச்சலனமாய் தரையில் உறங்கிக் கொண்டிருந்தாள் சதா. சிறு வெறுப்பும் சீற்றமுமாய் படுத்துக் கொண்டான் அவன். ஏனோ சதாவின் மேல் கோபம் அதிகரித்துக் கொண்டே போனது. அவள் மட்டும் தன் வாழ்வில் வரவில்லை என்றால் அமெரிக்காவிலிருந்து வந்ததும் ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி மூலமாக எப்படியாவது தேடி அம்முவை கண்டுபிடித்திருப்பான். அந்த தேவதையை கண்ணுக்குள் வைத்து பூஜித்திருப்பான். இன்றோ வளர்ப்பு பெற்றோர் அமைத்துக் கொடுத்த வாழ்க்கையிலும் ஒன்ற முடியாமல் அம்முவை தன் மனதிலிருந்து நீக்கவும் முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறான். உடல் முழுவதும் அனலாய் தகிக்க திடீரென்று ஏதோ புரியாத சப்தம். சட்டென்று கனவு களைந்து நினைவு சிதைவு ஏற்பட்டு நிமிர்ந்து பார்த்தாள். சதாதான் விக்கலை நிறுத்த தண்ணீரை எடுத்து அறிந்து கொண்டிருந்தாள். குரோதமும் சினமுமாக திரும்பி படுத்து உறக்கத்தை யாசிக்க ஆரம்பித்தான் அவன். அந்த வார இறுதியில் தனபாலின் தாய் ஜெயாவிடமிருந்து ஒரு விபரீத செய்தியை தாங்கி ஒரு போன் வந்தது. விவரம் அறிந்து துடித்து போனவன் உடனே அலுவலகத்திலிருந்து கிளம்பி மருத்துவமனைக்கு சென்றான். அங்கு அதிகமான மன உளைச்சலால் தூக்க மாத்திரைகளை விழுங்கி தற்கொலைக்கு முயன்று மீண்டிருந்தான் தனபால். பிருத்திவிக்கோ உடலும் உள்ளமும் பதறிப்போனது. ஐசியூவிற்கு வெளியே கண்ணீருடன் நின்றிருந்த ஜெயா அவனை கண்டதும் வாய் பொத்தி விம்ம ஆரம்பித்தார். என்னாச்சுமா, ஏன் இப்படி செஞ்சா? பதட்டத்துடன் வினவிய பிருத்திவியிடம் நேற்று நடந்த விவரங்களை நடுக்கத்துடன் கூற ஆரம்பித்தார் அவர். நேத்து பவானி வீட்டுக்கு வர்றதுக்கு எப்பவும் போல லேட் ஆயிடுச்சுப்பா. வரும்போதே வித்தியாசமா தான் இருந்தா. அப்புறம்தான் தெரிஞ்சிச்சு அவ குடிச்சிட்டு வந்திருக்கிற விஷயமே. உடனே தனபால் கத்த ஆரம்பிச்சா. 2 பேருக்கும் வாய் தகராறு முத்தி ரொம்ப பெருசாயிருச்சுப்பா பிரச்சனை. அப்பதான் மேலே பேச முடியாமல் அவர் தடுமாற, சொல்லுங்கம்மா அப்புறம் என்னாச்சு? தவிப்புடன் கேட்டான் அவன். அப்பதான் அவ தான் வேற ஒருத்தரை விரும்புறதாவும் பெரிய பணக்காரன்னும் அவன் கூட தான் வாழ போறேன்னு சொன்னாப்பா. கடவுளே, நான் அப்படியே மரத்து போய் மயங்கி சரிஞ்சு உக்காந்துட்டேன். ரொம்ப நேரத்துக்கு என்ன நடந்துச்சுன்னே எனக்கு நினைவிலே இல்லை. திடீர்னு சுயநினைவு வந்து கண் முழிச்சு பார்த்தா என் பக்கத்துல வித்தியாசமா கைய பரப்பி நினைவில்லாம கிடந்தான்ப்பா தனபாலு. பதறி போய் எழுந்து பார்த்தேன். அவன் பக்கத்துல என்னோட தூக்க மாத்திர பாட்டில் காலியா இருந்துச்சு. உடனே பக்கத்து வீட்டுக்காரரை எழுப்பி இங்க கொண்டு வந்து அட்மிட் பண்ணோம்ப்பா. இப்ப பவானி எங்கம்மா? மிருகமாய் உருமினான் பிருத்திவி. தெரியலையேப்பா, நான் கண்ணு முழிச்சப்ப அவ வீட்டிலே இல்லை. ஒருவேளை அவங்க அப்பா வீட்டுக்கு போயிருப்பாளோ என்னவோ. சரிம்மா, நான் பார்த்துக்கிறேன், நீங்க தைரியமா இருங்க. அவனை போய் பார்த்துட்டு வர்றேன். ஐசியூவிற்குள் சென்று தனபாலை பார்த்தபோது நினைவு திரும்பி இருக்க தாங்க முடியாமல் அழ ஆரம்பித்தான் அவன். அவனை சமாதானப்படுத்திவிட்டு வெளியே வந்தபோது வாழ்க்கையே சூனியமாகி போன ஒரு உணர்வு. பெண்கள் அனைவருமே மாய பிசாசுகளாய் உருக்கொண்டு மனதில் உலா வந்தனர். ஒரு வழியாக அவன் தேர ஆரம்பித்து வீட்டிற்கு வந்ததும் ஒரு நாள் அவனை பார்ப்பதற்கு புஷ்பாவையும் சதாவையும் அழைத்து சென்றான் பிருத்திவி. புஷ்பா ஜெயாவிற்கு ஆறுதல் கூற இருவரும் தனபாலிடம் பேசிக் கொண்டிருந்தனர். சதாவின் மனம் அவனுக்காக உருகியது. அண்ணா, எந்த தோல்விக்கும் தற்கொலை ஒரு தீர்வு கிடையாதுண்ணா. ஒன்று அவங்கள திருத்தணும், இல்லை நாம மனசை மாத்திக்கணும். பவானி செஞ்சது மன்னிக்க முடியாத தப்பு தான். ஆனால் தப்பு செஞ்சவங்களே தைரியமாக இந்த சமூகத்தில் நடமாடுறப்ப நிரபராதியான நீங்க ஏன் தண்டனையை ஏற்றுக்கணும்? இதுக்கான தண்டனையை அவங்களுக்கு கொடுங்க. நீ பிரிஞ்சு போனதுனால நான் ஒன்றும் உடஞ்சி போயிடல, முன்னை விட சந்தோஷமாக தான் இருக்கேன்னு வாழ்ந்த காமிங்க. முடிஞ்சா வேலையில் ஃபாரின் போகிற ஆஃபர் கிடைச்சா உடனே ஏற்றுக்கோங்க. ஒரு சேஞ்சாக இருக்கும். அம்மாவை நாங்கள் எல்லாரும் பார்த்துக்கிறோம். மற்றவங்க நம்மளை நிராகரிக்கிறப்ப அவங்க புறக்கணிக்கவே முடியாதபடி வியந்து பார்க்குற மாதிரி உயர்ந்து காட்டுங்க. கடவுள் எப்பவுமே ஊமையா இருக்க மாட்டார்னா. நிச்சயமா உங்களுக்கான நல்ல எதிர்காலமும் அழகான பரிசும் காத்துக்கிட்டு தானே இருக்கும். ஒருவித வேகத்துடன் அவள் முடித்த போது யாரோ தோள் தொடுவது புரிந்தது. திரும்பினால்
ஜெயாவும் புஷ்பாவும் நின்றிருந்தனர். தனபாலின் விழியோரங்களில் நீர் கசிய புது நம்பிக்கை ஒளி சிறு கீற்றாய் அவன் பார்வையில் ஒளிர்ந்தது. தேங்க்யூ சோ மச் சதா, மெல்லிய குரலில் கூறிவிட்டு கண்களை மூடி மெல்ல சாய்ந்து கொண்டான் தனபால். பிறகு பெண்கள் அனைவரும் வெளியே வர பிருத்திவி மட்டும் அவனுடைய கையை ஆதரவாக பற்றியபடி சிறிது நேரம் அங்கேயே அமர்ந்திருந்தான். பிறகு மூவரும் விடை பெற்று வீட்டிற்கு சென்ற போதுதான் முதன்முறையாக பிருத்திவி அவளிடம் மனம் திறந்து பேசினான். அவர்களுடைய அறைக்கு சென்றதும் அவளிடம் திரும்பியவன், தேங்க்ஸ் சதா, தனாவுக்கு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி பேசினதுக்கு ரொம்ப நன்றி. பாவம் அவன், நான் பிரபு எல்லாரும் சேர்ந்துதான் அவனுக்கு லவ் மேரேஜ் செஞ்சு வச்சோம். அப்போ அங்கிள் உயிரோடு இருந்தாரு. 2 பேரும் சம்மதிச்சு தான் ஏற்றுக்கிட்டாங்க. அப்போ பவானி வீட்டில் அவளை சேர்த்துக்கல, இப்போ ஏற்றுக்கிட்டாங்க போல இருக்கு. ஆனாலும் இந்த மாதிரி நடக்கிறது தப்புன்னு பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ண மாட்டாங்க. ச்சே, சீற்றத்துடன் பொறுமினான் அவன். அமைதியாக அவனையே நோக்கியவளுக்குள் முதலாக அவன் மனம் திறந்து தன்னிடம் பேசியது பெரும் இதமாய் இருந்தது. அதில் உறைந்து நின்றவளை அவன் குரல் உசுப்பியது. என்ன, அங்கே தனா கிட்ட அப்படியே அட்வைஸ் பண்ண, இப்போ இப்படி அமைதியா நிற்கிற? ஒருவித கூர்மையுடன் கேட்டான். நீங்க என்கிட்ட நன்றி சொல்றதா? உலகமே தலைகீழா சுத்துற மாதிரில இருக்கு. அம்மாவாசை அன்னைக்கு திடீர்னு முழுநிலவு பிரகாசிச்ச மாதிரில இருந்துச்சு. அதான் ஃப்ரீஸ் ஆகி அப்படியே நின்னுட்டேன். சிறு உதட்டு சுழிப்புடன் குறும்பாக நிறுத்தினாள். அந்த சிறு செய்கை அவனுக்குள் பெரும் பாதிப்பை ஏற்படுத்த ஓ என்றவன் ஏதோ ஞாபகத்தில் சிறிது நேரம் பேசவே இல்லை. ஏன், என்னாச்சு? என்னைய சொல்லிட்டு நீங்க அமைதியாயிட்டீங்க? ஏதோ பழைய ஞாபகம் வந்துருச்சு. அது சரி, எனக்கு ஒரு ஹெல்ப் செய்யணுமே. சிறு தயக்கத்துடன் நிறுத்தினான். என்ன, சொல்லுங்க. ஆவலுடன் அவள் கேட்க, இல்ல, நான் போய் பவானி கிட்ட பேச முடியாது. ஆனா ஒரு பொண்ணா இதை பத்தி நீ தைரியமா பேசலாம். அதான் எனக்காக இந்த உதவி செய்ய முடியுமா? மெதுவாக யாசித்தான். நிச்சயமா செய்றேன். அவங்க எங்க ஒர்க் பண்றாங்கன்னு சொல்லுங்க. போன் நம்பர் இருந்தா கொடுங்க, நாளைக்கே பேசுறேன். உறுதியுடன் முடித்தாள் அவள். அன்றிரவு அவள் உறங்கிவிட்டாலும் அவனால் ஏனோ உறங்கவே முடியவில்லை. ஒரு வண்ணத்து பூச்சியின் சிறகு மோதி இதயப்பாறை இளகியது போல ஒருவித உணர்வு. அவளுடைய ஒரு சிறு உதட்டு சுழிப்பு எங்கோ அவனை அழைத்து செல்வதாயிருந்தது. மெதுவாக திரும்பி அவளை பார்த்தபோது அந்த முகம் குழந்தைத்தனமாய் எந்தவித கர்வமும் இறுக்கமும் இன்றி மெல்லிய விளக்கொளியில் நிலவின் மறுபதிப்பாய் இருந்தது. ஏனோ அன்று அவளை பார்க்கும்போது அம்முவையை பார்ப்பதைப் போல் இருந்தது. எந்த யுகத்திலோ அவளுடன் இணைந்து பழகிய உணர்வு புதிதாய் எழ தலையை குலுக்கி அதை விலக்கி திரும்ப படுத்துக் கொண்டான் அவன். மறுநாள் மாலையில் அவன் பவானியின் செல் எண்ணை தர அடுத்த நாளே அவளை தொடர்பு கொண்டாள் சதா. ஹலோ, நான் தனபால் அண்ணாவோட ஃப்ரெண்டு பிருத்திவியோட ஒய்ஃப் சதா பேசுறேன். உங்களோட நான் கொஞ்சம் தனியா பேசணுமே, மெதுவாக கேட்டாள். சாரி, இப்ப இருக்கிற சூழ்நிலையில நான் யாரோடையும் பேச விருப்பமில்லை. சட்டென்று தொடர்பை துண்டித்து விட்டாள் அவள். ஆனால் சதா விடுவதாயில்லை. அன்று மாலையே அவளுடைய அலுவலகத்திற்கு போய்விட்டாள். தேடி வந்தவளை மறுக்க முடியாமல் அங்கிருந்த காஃபி ஷாப்பிற்கு அழைத்துச் சென்றாள் அவள். நாற்காலியில் அமர்ந்ததுமே, உங்களுக்கு என்ன பேசணும்? எனக்கு டைம் இல்லை. அதோட இது எங்க பர்சனல் மேட்டர், அலட்சியமாக மொழிந்தாள். இது உங்க பர்சனல் மேட்டர் தான் பவானி. ஆனா அது வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தானே. இப்ப தனபாலன்னா தற்கொலைக்கு முயற்சி பண்ணி ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போய் பிரச்சனை தெருவுக்கு வந்துருச்சே. அழுத்தமான குரலில் அவள் கூற விதிர்த்து போய் பவானி நிமிர்ந்த போதுதான் அவளுக்கு விவரமே தெரியாதென்பது புரிந்தது. என்ன, தனா தற்கொலைக்கு? அதற்கு மேல் அவளால் பேச முடியவில்லை. ஆமா, இப்ப குடும்ப வன்முறை சட்டமெல்லாம் பொண்ணுங்களுக்கு சாதகமாவே இருந்தாலும் ஆண்களுக்கும் சட்டத்துல துணை வரும், தெரியும்ல? அன்னைக்கு என் ஹஸ்பண்ட் பிருத்திவி உங்க மேல ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் தான் சொன்னாரு. மன உளைச்சலாலையும் மனைவியோட கேரக்டர் சரியில்லாததாலையும் தனா அண்ணா தற்கொலைக்கு முயன்றதாவும், அதுக்கு காரணம் நீங்க தானும், இனிமே அவருக்கு ஏதாவது நேர்ந்தாலும் அதுக்கும் நீங்க தான் காரணம்னு புகார் கொடுக்கலாம்னு சொன்னாரு. என்ன, என்னை மிரட்டி பாக்குறீங்களா? பயமும் மிரட்சியும் அவள் விழிகளில் அப்பட்டமாய் கசிந்தன. இல்ல இல்ல, மிரட்டெல்லாம் இல்ல, உண்மையை சொல்ல வந்த. சில நேரங்கள்ல ஆர்டிஓ விசாரணை ஆண்களுக்கும் சாதகமா முடிவை தரும், தெரியும்ல? தனா அண்ணாவோட நண்பர்கள் எல்லாருமே உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லுவாங்க. அவர் தற்கொலை முயற்சியே ஒரு முக்கிய சாட்சி ஆயிடும். அப்புறம் உங்க புதிய நண்பர் நினைச்சா கூட இதுல இருந்து உங்களை காப்பாற்றவே முடியாது. வேணும்னா கேட்டு பாருங்களேன், இந்த விஷயத்துல கோர்ட்டுக்கு அவர் துணைக்கு வருவாரான்னு. அமர்த்தலாக கேட்டுவிட்டு அவளையை கூர்ந்தபடி அமர்ந்திருந்தாள் சதா. உங்களுக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்? தர்ம சங்கடமும் தவிப்பும் தெரிந்தன அவள் குரலில். தனா அண்ணா தான் எங்க வீட்டுக்காரர்கிட்ட சொன்னாங்க.
இன்னொன்னு சொன்னாங்க. அது என்னன்னு தெரியுமா? உங்க மேல போலீஸ் புகார் கொடுக்க அவங்க சம்மதிக்கவே இல்லை. மெல்ல நிறுத்தினாள். சட்டென்று நிமிர்ந்தவளின் விழிகளில் நீரின் முகவரி. உங்க மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கிறவரை எப்படிங்க ஏமாத்த மனசு வந்துச்சு? அதுவும் லவ் மேரேஜ் வேற. பொண்ணுங்கன்னா மேரல் வேல்யூஸ் கொஞ்சமாவது இருக்கணும். நம்ம மிருகங்களா என்ன? நமக்குன்னு ஒரு கலாச்சாரம், பண்பாடு எல்லாமே இருக்கு. அதை விட்டுட்டு கற்கால மனிதர்களா வாழ நினைச்சா அப்புறம் எதுக்கு நம்ம அறிவை மேம்படுத்துற படிப்பு, பக்குவம், முதிர்ச்சி இது எல்லாமே? எப்படி வேணும்னாலும் வாழலாம்னா அதுக்கு எதுக்கு இந்த கல்யாணம், சடங்குகள், ஒருவனுக்கு ஒருத்தின்கிற கோட்பாடெல்லாம்? சொல்லுங்க. முதல்ல நீங்க 6 அறிவு படைச்ச மனுஷியா இல்ல 5 அறிவு மிருகமானு முடிவு செய்யுங்க பவானி. நான் கிளம்புறேன். கைப்பையை எடுத்துக்கொண்டு வேகமாக விரைந்தவளை அழுத்தமான குரல் என்று நிறுத்தியது. வெல்டன் சதா, அவளுக்கு சரியான பாடம் சொல்லி கொடுத்துட்ட. பிருத்திவிதான் அங்கு நின்றிருந்தான். நீங்க எப்படி இங்க? அவள் குழப்பத்துடன் கேட்கும் போதே, நான் ஒரு வேலையா அந்த பக்கம் வந்தேன். அப்பதான் நீங்க 2 பேரும் இந்த காஃபி ஷாப்குள்ள நுழையிறத பார்த்தேன். உங்களுக்கு அடுத்த டேபிள்ல தான் நான் இருந்தேன். இந்த அரையிருட்டுல நீங்க கவனிக்கல. அவளை நீங்க ஹேண்டில் பண்ண விதம் சூப்பர் தெரியுமா? அவ நிச்சயமா யோசிக்க ஆரம்பிச்சிருப்பா. உள்ளார்ந்த மகிழ்வுடன் கூறினான். அப்படி யோசிக்க ஆரம்பிச்சா அது தனா அண்ணாவுக்கு சாதகமான முடிவை கொடுக்கும். பாப்போம். மெல்லிய குரலில் கூறிவிட்டு அவள் நகர, வாயே நம்ம 2 பேரும் எங்கேயாவது டிஃபன் சாப்பிட்டு போகலாம் என்று அழைத்து சென்றான் அவன். சாப்பிட்டு விட்டு திரும்பும் வழியெல்லாம் கடும் யோசனையில் இருந்தாள் அவள். வீட்டிற்கு சென்றதும் சதா பவானியை காதல் செய்ததை, சரியான பாடம் புகட்டியதை புஷ்பாவிடம் வியப்புடன் விவரிக்க ஆரம்பித்தான் பிருத்திவி. எல்லாவற்றையும் அறையிலிருந்து கேட்டுக்கொண்டிருந்தவள் மெதுவாக எழுந்து தோட்டத்திற்கு சென்றாள். அவனை பற்றிய தேடல் ஒரு ஏக்கத்துடன் அவளை ஆக்கிரமித்தது. அந்த நொடி பின்புறம் ஒலித்த காலடி ஓசையால் நினைவுலகம் சிதைந்தது. மெதுவாக திரும்பினாள். பிருத்திவிதான் வந்து கொண்டிருந்தான். அப்பா அம்மாவுக்கு ரொம்ப பெருமை தெரியுமா? இப்படி ஒரு பொண்ணு மருமகளா வர இந்த வீடு கொடுத்து வச்சிருக்கணும் நாங்க. அவங்களுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலியா மெல்லிய குரலில் கூறினான். சொல்ல வேண்டியவங்க சொல்லலையே, மற்றவங்க புரிஞ்சுக்கிட்டு என்ன பிரயோஜனம்? சட்டென்று வார்த்தைகள் வந்துவிட வேகமாக உள்ளே சென்று விட்டாள் அவள். ஆனால் அங்கேயே நின்றிருந்த பிருத்திவிக்கு அவளுடைய நினைவுகள் பனிச்சிதறலாய் ஆக்கிரமிக்க தான் இதுபோல் எப்படி மாறினோன் என்பது புரியாத புதிராய் இருந்தது. மனதில் பதிந்த நல் வைரமாய் இப்போது அவள் விஸ்வரூபம் எடுப்பது புரிந்து சிறு கோபம் கூட வந்தது. அந்த வாரத்தில் ஒரு நாள் புது ப்ராஜெக்டில் அவன் பிஸியாக இருந்தபோது அவனுடைய பர்சனல் செல் ஒலித்தது. எடுத்தால் தனபால் தான் அழைத்திருந்தான். ஹலோ தனா, எப்படா இருக்க? சாரிடா, உன்னை அப்புறம் கான்டாக்ட் பண்ணவே முடியல, கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன். அதான். பரவாயில்லடா பிருத்திவி, நான் நார்மல் ஆயிட்டேன். நேற்றுலேருந்து வேலைக்கும் போக ஆரம்பிச்சிட்டேன்னா பார்த்துக்கோயே. குட், எதுக்கும் கவலைப்படாதடா. அப்படி பவானி ஒத்து வரலைட்னா அவ விரும்பினா டைவர்ஸ்க்கு சரிநடு ஆதரவாக கூறினான். பிருத்திவி, நானும் அது விஷயமா தான் உன்னைய கூப்பிட்டேன். இன்னைக்கு காலையில் பவானி என்னையை தேடி வந்திருந்தா. ஓ, என்ன வேணுமா அவளுக்கு? அலட்சியமாக கேட்டான் பிருத்திவி. இல்ல, அவ திருந்திட்டதா சொல்றா. நான் திரும்பவும் ஏத்துக்கிறதா இருந்தா வேலையை கூட விடுறேன்றா. எனக்கு என்ன செய்யறதுனே புரியலடா. என்ன திடீர்னு ஞானோதயம்? அவ உண்மையாதான் சொல்றாளான்னு சரியா தெரிஞ்சுக்கத்தனா? திரும்பவும் நீ ஏமாறக்கூடாது பார்த்துக்கோ. இப்பதான் நீ நார்மலுக்கே வந்திருக்க, அடிக்குரலில் எச்சரித்தான். அதான் உன்கிட்ட யோசனை கேட்டேன் பிருத்திவி. உன் ஒய்ஃப் சதா கூட தன்னோட தனியா பேசினதா சொன்னா. அப்புறம் நிறைய யோசிச்சு பார்த்தாளா. அவங்க அப்பா அம்மாவும் என் கூட வாழ்றதான் சரின்னு பிடிவாதமா சொல்லிட்டாங்களா. இப்பதான் புத்தி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அம்மாவோட பேசிட்டு ஒரு முடிவெடுக்கலாம்னு இருக்கேன்டா. சரிதானா? ஆனா நல்லா யோசிச்சு ஒரு சரியான முடிவா எடு. அதுதான் உன் குடும்பத்துக்கும் எதிர்காலத்துக்கும் நல்லது. பைடா பிருத்திவி, சதா கிட்ட நான் ரொம்ப தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லிடு என்றபடி போனை வைத்தான். அன்று மாலை வீட்டிற்கு சென்ற போது எதிர்பாராத விருந்தாளியாய் பவானி வந்திருந்தாள். தனாவின் விஷயம் தெரியும் என்பதால் புஷ்பாவும் பரணியும் அவளை வரவேற்று அமர வைத்து விட்டு உள்ளே சென்றுவிட சதாதான் டிஃபன் காஃபி கொடுத்து உபசரித்தாள். சதா, நான் உங்க கூட தனியா கொஞ்சம் பேசணும், வெளியே போகலாமா? மெதுவாக கேட்டாள். நானும் வர்றேன், 3 பேருமா போலாம் இடையிட்டது பிருத்திவியின் குரல். நீங்க? அவள் தயக்கத்துடன் எழும்போதே, அவருக்கு எல்லாம் தெரியும் பவானி என்றாள் சதா. தர்ம சங்கடத்துடன் அவள் விழிக்க, கணவன் மனைவிக்குள்ள எந்த ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாதுங்கிறது எங்க பாலிசி. வேண்டுமென்றி அழுத்தமாக மொழிந்தான் பிருத்திவி. ஆனால் சட்டென்று அவனிடம் திரும்பிய சதாவின் பார்வையை எதிர்நோக்க தைரியம் இன்றி கார் சாவியை எடுத்துக்கொண்டு வாசலுக்கு சென்றான். கடற்கரைக்கு சென்று காரை நிறுத்தியவன்
போய் பேசிட்டு இருங்க, நான் ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துடுறேன் என்றபடி விலகிச் சென்றான். அவன் இங்கிதத்துடன் அகன்றது பெரும் நிம்மதியை தர சதாவிடம் பேச ஆரம்பித்தாள் பவானி. நீங்க சொன்னதை நான் ரொம்ப யோசிச்சேன். என் பாய் ஃப்ரெண்ட் ராகுல் கிட்டையும் இதை பத்தி பேசினேன். அப்பதான் அவனோட சுயரூபமே எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. எனக்காக வந்து பேசவோ என்னை ஏத்துக்கவோ அவன் தயாராகவே இல்லை. எந்தவித ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்லாம என்னை ஒரு போக பொருளாதான் அவன் நினைச்சிருக்கான்ங்கிறது அன்னைக்கு தான் எனக்கு தெரிய வர ஆரம்பிச்சிச்சு. தனக்கு கல்யாணமே ஆகலைன்னு என்கிட்ட சொன்னது கூட பொய்தான்னு புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ இதுதான் ஃபேஷன், கல்ச்சர் மாறிக்கிட்டு வருது. ஒருத்தனுக்கு ஒருத்தின்கிறதெல்லாம் 10ஆம் பசலித்தனம்னு அவன் சொன்னது எப்படி நம்பினேன்னு எனக்கு தெரியல. இப்ப இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் அவன் வலையில விழுந்தாங்களோ தெரியல. உங்க அட்வைஸால சரியான நேரத்துல நான் தப்பிச்சிட்டேன். ஆனா இப்ப என்னோட வாழ்க்கை தான் கேள்விக்குறியாயிடுச்சு. விஷயம் தெரிஞ்ச உடனேயே எங்க அப்பா அம்மா கூட என்னைய கேவலமா பாக்குறாங்க. தனாக்கிட்ட பேசிட்டேன். இப்ப அவர் முடிவு தான் என் முடிவு. அவர் ஏத்துக்கிட்டா வேலையை விட்டுலாம்னு இருக்கிறேன். இல்லைன்னா பிரிஞ்சு போய் ஏதாவது ஒரு உமன் ஹாஸ்டல்ல இருக்க வேண்டியதுதான். கண்ணீருடன் முடித்தவளை பார்த்தாள் சதா பரிதாபமாய். ஏன் தங்கள் கைக்கு கிடைத்த அற்புதமான வாழ்க்கையையும் வசதி வாய்ப்பையும் சில பெண்கள் புரிந்து கொள்வதில்லை, பத்திரப்படுத்திக் கொள்ள தெரிவதில்லை. பல வினாக்கள் எழும்பின அவள் மனதில். என்ன சதா, பேசவே மாட்டேன்றீங்க? உங்களுக்கும் என்னைய பார்த்தா வெறுப்பா இருக்கோ? ஆதங்கத்துடன் கேட்டாள். இல்ல பவானி, பாவமா இருக்கு. வாழ்க்கையை புரிஞ்சுக்க தெரியாம, கலாச்சாரத்தோட அருமை தெரியாம இப்படி பண்ணிட்டீங்களேன்னு உங்களை நினைக்கிறப்பதான் பாவமா இருக்கு எனக்கு. அதற்குள் பிருத்திவி சோளம், சுண்டல், பஜ்ஜி என்று ஸ்நாக்ஸுடன் வந்து அமர்ந்தான். ஏதோ ஒரு தயக்கம் சூழ இருவரும் மெதுவாக சாப்பிட துவங்கினர். சிறிது நேரத்திற்கு பிறகு, இவர் தனா அண்ணா கிட்ட பேசுவாரு, நீங்க கவலைப்படாதீங்க. எப்பவுமே திருந்தி வந்தவங்க தப்பு செய்யாதவங்களை விட உயர்ந்தவங்க. ஒரு குடும்பத்தோட ஆணி வேறு கணவனும் மனைவியும் தானே. சமூக பிரச்சனைங்கிறது தனி மனித வாழ்க்கையும் குறிக்கும் தானே. திருந்துறது நல்ல மாற்றம் தானே. ஏன்னா திரும்பவும் அந்த தப்பு செய்ய பயப்படுவாங்க இல்லையா? சிறு முறுவலுடன் முடித்தாள் சதா. பிறகு சிறிது நேரம் கடல் அலைகளின் ஓசையும் அருகிலிருந்த ராட்டினத்தின் ஒளியும் மட்டுமே பெரிதாய் கேட்டன. பவானி வெகுவாய் மாறியிருப்பதும் தெளிவான ஒரு முடிவுக்கு வந்திருப்பதும் அவள் முகத்திலேயே தெரிந்தது. தன் தவறுக்காக கூனி குறுகி கூசி நிற்பதும் புரிவதாயிருந்தது. பிறகு சாப்பிட்டு முடித்ததுமே பவானியை அவளுடைய தாய் வீட்டில் விட்டுவிட்டு இருவரும் திரும்பினர். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சதா. பவானி இந்த அளவுக்கு மாறினதுக்கு உன் பேச்சு ஒரு காரணம் நான் நினைக்கிறேன். தேங்க்யூ சோ மச். தனா வாழ்க்கை இனியாவது சந்தோஷமா இருந்தா சரிதான். சிறு கூச்சத்துடன் வெல்கம் என்று மெதுவாக முணுமுணுத்தாள் சதா. இப்பெல்லாம் நான் உன்கிட்ட நிறைய நன்றி கடன் படுறேன்ல? குறுகுறுத்த விழிகளுடன் அவளையே கூர்ந்தபடி கேட்டான் பிருத்திவி. அதற்கு பதில் கூறாமல் முறுவளித்தவளின் விழிகள் உடனே தழைந்தன. இதயத்தை சுகமாய் நனைத்தது அவனுடைய குறுகுறு பார்வை. அன்று வீட்டிற்கு வந்து இந்த மகிழ்ச்சியான செய்தியை புஷ்பாவிடம் கூறிவிட்டு உள்ளே சென்றவளுக்குள் பிருத்திவியின் மாற்றம் பெரும் புதிராயிருந்தது. மறுவாரமே தனபால் பவானிக்கு இடையே இருந்த வேறுபாடுகள் களைந்து இருவரும் இணைந்த விபரத்தை ஜெயா போன் செய்து மகிழ்ச்சியுடன் கூறினார். உலகத்தை வென்ற உற்சாகம் தெரிந்தது அவரிடம். அந்த வார கடைசியில் பிருத்திவியின் குடும்பத்தை விருந்திற்கும் அழைத்திருந்தார். நாட்கள் மாதங்களாகி போயின. ஆனால் அவர்கள் இருவருக்கும் இடையேயும் ஒரு விலகல் தன்மையே இருந்தது. ஒரு நாள் அவன் அவளை அழைத்து, இப்பெல்லாம் என்கிட்ட ஏன் நீ சரியாவே பேச மாட்டேங்கிற? ஒரு மாதிரி விலகி விலகி போற என்று கேட்டான். அப்படிலாம் ஒன்னும் இல்லையே என்று பதில் கூறினாள் அவள். அப்போ என்கிட்ட சாதாரணமா பேசியிருக்கலாமே, ஏன் விலகி விலகி போன? அழுத்தமான குரலில் மடக்கினான். உடனே வழி மறந்த பறவையாய் தவித்து திணறியது மனது. நீங்க எப்ப பாரு முகம் திருப்பிக்கிட்டு கடுமையா இருந்தீங்க. எனக்கு கொஞ்சம் தன்மானம் சுயமரியாதையெல்லாம் இருக்குதே, அதான் ஒதுங்கி இருந்தேன். ஓ, ஆனா நீ இந்த ஒரு மாசமா நான் எவ்வளோ லோன்லியா ஃபீல் பண்ணேன்னு தெரியுமா? கொஞ்சம் தவிச்சு கூட போயிட்டேன் தெரியுமா? ஒரு காந்த பார்வையுடன் அவன் கேட்க சட்டென்று இலகிய மனதில் லட்சம் மைல்கள் தோகை விரித்தன. இதயத்துக்குள் இனம் புரியா ஒரு உணர்வு சிலிரிட அவன் பார்வை குளிர் சந்தனமாய் தேகமெங்கும் பரவியது. ஓகே ஓகே நம்புறேன். இரு கைகளையும் விரித்து தலை சரித்து சிரித்தாள் அவள். முதலாக அதை ரசித்தவனுக்குள் பூஞ்சாரலும் வெண்பனி கூட்டமும் ஒன்றாய் தேகம் தீண்டிய உணர்வு. சட்டென்று தலையை குலுக்கி தன்னை நிலைப்படுத்தியவன் மெதுவாக கை நீட்டினான். ஃப்ரெண்ட்ஸ்? அவன் பெரும் எதிர்பார்ப்பும் குறுகுறுப்புமாய் கேட்க, ஃப்ரெண்ட்ஸ் என்று தன் விரல்களை அதில் பதித்தாள் அவள். திருமணத்திற்கு பிறகு முதன்முறையாக நேர்ந்த ஸ்பரிசம்
அவளை ஒவ்வொரு செல்லிலும் சிலிர்க்க செய்ய அவனோ மின்சாரம் பாய்ந்தது போல கையை இழுத்து கொண்டான். ஆனாலும் அவனுடைய ரகசிய பார்வை மணங்கொத்தி பறவையாய் இதயம் குடைந்தது. அங்கு 2 உயிர்களை இணைத்து வதைத்து விதிர்க்க செய்து கண்ணாம்பூச்சி விளையாடிக் கொண்டிருந்தது காதல். என்ன இவ்வளவு வேகமா கையை இழுத்துக்கிறீங்க? சம்சாரம் அது மின்சாரங்கிறது சரிதான் போல இருக்கு. குறும்புடன் இழுத்தபடி நிறுத்தினாள் அவள். உன்னை என்னவோ நினைச்சேன். ஆனா சரி, நீயும் நல்லாதான் பேசுற என்ன? லேசாக சிரித்தபடி கூறியவன் அவள் பார்வையின் தீவிரத்தை உணர்ந்ததும், சரி சரி, உன்னை சரியான வாளுன்னு சொல்ல வந்தேன், போதுமா? ஆனா அதுக்காக அடிச்சிடாதம்மா, என் உடம்பு தாங்காது. பயப்படுவது போல் நடித்தான். ஓஹோ, ரொம்ப பயந்த மாதிரிதான் கிண்டலாக கூறிவிட்டு சிட் அவுட்டுக்குள் சென்றவளையே ரசனையுடன் தொடர்ந்தன அவள் மொழிகள். எண்ணெயிலிருந்து நீ என்னை இப்படி சரிச்சு வீழ்த்த ஆரம்பிச்ச? விடை புரியாமல் தவித்தது மனது. அந்த வார இறுதியில் ஃபேக்டரியில் நடக்கும் பார்ட்டிக்கு புஷ்பாவுடனும் பரணியுடனும் சென்றிருந்தாள் சதா. அழகிய டிசைனர் சேலையில் ஒரு ஓவியப் பாவையாய் அவன் பக்கத்தில் அவள் நிற்க ஒருவித சுகமான இனிய மௌன நிலையில் இருந்தான் பிருத்திவி. முக்கியமான உயர்நிலை ஊழியர்கள் அனைவரும் அவளிடம் வந்து தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ள செக்ரட்டரி வனஜா மட்டும் அலட்சியமாக ஒதுங்கியே நின்றிருந்தாள். பார்ட்டி முடியும் நேரத்தில் அவள் அருகில் வந்தவள், உங்களோட நான் கொஞ்சம் தனியா பேசணும் மேடம், மெதுவாக கூறினாள். சிறு யோசனையுடன் உள்ளே இருந்த ட்ரெஸ்ஸிங் ரூமுக்குள் அவளுடன் சென்றாள் சதா. அங்கு சென்றதுமே வேகமாக திரும்பியவள், மேடம், நான் சாரை ரொம்ப நாளா லவ் பண்றேன், அவரும் என்னை விரும்புறாரு என்று கூறியதும் சதா விதிர்த்து நிமிர்ந்தாள். எங்கோ ஒரு ஒற்றை குயில் தீனமாய் கூவ அதன் சிறகுகள் சடசடவென்று முறிந்தாற்போல் இருந்தது. ஓ, இவதான் பிருத்திவியோட காதலியோ? ஒருவேளை வசதியில குறைஞ்சவன்னு என்னோட மாமியாரும் மாமனாரும் இவளை மருமகளாய் இருக்க மறுத்திருப்பாங்களோ? இல்ல பிரபுவுக்கு முடிக்கிறதா இருந்த தன்னை மறுக்க வேணாம்னு பிருத்திவியை வற்புறுத்தியிருப்பாங்களோ? குழப்பத்துடன் அவள் தவிக்க அந்த நொடியை தனக்கு சாதகமாக்கி கொண்டாள் வனஜா. என்ன மேடம், குழப்பமா இருக்கா? அந்த கால ராஜால இருந்து இந்த கால பண்ணையார் வரைக்கும் மேல்தட்டு வர்க்கத்தினருக்கு இதெல்லாம் ரொம்ப சாதாரணமாச்சே. இப்பவும் அவருக்கு மனைவி நீங்க தான், ஆனா மனசுல நான் தானே இருக்கிறேன். அதனாலதான் அவரோட லிவிங் டுகெதர் மாதிரி ஒரு வாழ்க்கை வாழவே நான் சம்மதிச்சேன். வாழ்ந்துட்டே இருக்கும். கர்வத்தில் கண்கள் மின்ன கூறினாள். மறுகணமே நோ என்று வீறிட்ட சதாவின் விழிகளில் 2 நெருப்பு கங்குகள். எதிரெதிர் திசையில் பயணித்தாலும் அவனை பற்றி நன்றாக அறிந்திருந்தாள். பொய், அவர் அப்படிப்பட்டவரே கிடையாது. உன்னை விரும்புறாருன்னு சொன்னப்ப ஒருவேளை உண்மையோன்னு நினைச்சேன். ஆனா வீட்டுல மனைவி இருக்கிறப்ப ஆபீஸ்ல உன்னோட தகாத உறவு வச்சுக்கிற அளவுக்கு மட்டமான மனுஷன் அவர் இல்ல. ஒரு பொண்ணு இப்படி கீழ்த்தரமானவளா இருக்க முடியுமா? ச்சே! வெறுப்புடன் வாசல் புறம் திரும்பியவள் அப்படியே பனிச்சிற்பமாய் உறைந்து நின்று விட்டாள். அங்கு ரௌத்திரம் சுமந்த முகத்துடனும் சிவப்பு வைரமாய் ஜொலித்த விழிகளுடனும் பிருத்திவி நின்றிருந்தான். அவனை கண்டதுமே வெளுத்த முகத்துடன் வனஜா பதறிப்போக, ஏய் கெட் லாஸ்ட், மிருகமாய் உருமினான் அவன். சாரி சார். ஒற்றை வார்த்தையுடன் நடுங்கியபடி அவள் வெளியே ஓட வேகமாக சதாவின் புறம் திரும்பினான் அவன். பனியில் சிலிர்த்து நடுங்கிய மலராய் நின்றிருந்தாள் அவள். சட்டென்று கனிந்த முகத்துடன், தேங்க்யூ சதா, தேங்க்யூ ஃபார் ட்ரஸ்டிங் மீ யூனோ, ஆழ்ந்த குரலில் கூறிவிட்டு சட்டென்று திரும்பி வெளியேறினான். அதுவரை அடங்கி நின்றிருந்த மூச்சுக்காற்று வெப்பக்காற்றாய் சிறகடிக்க பெரும் நிம்மதி வந்தது அவளிடம். அவன் பார்வை இன்னும் நேசமாய் உள்ளே ஊடுருவுவதாயிருந்தது. அந்த வார்த்தைகள் பெரும் இதமாய் வானிலிருந்து ஒரு தேவதை கூட்டம் கோடி பூக்களை தூவியது போல் இருந்தது. அன்று வீட்டிற்கு செல்லும் போது, உங்க 2 பேருக்கும் ஒரு சின்ன சர்ப்ரைஸ் வச்சிருக்கிறேன், வீட்டுக்கு வாங்க சொல்றேன் என்ன என்றார் பரணி. என்னவென்று யோசித்தபடி அவள் பிருத்திவியிடம் திரும்ப நெறித்த புருவங்களுடன் கருங்கல் பாறையாய் காரை ஓட்டிக் கொண்டிருந்தான் அவன். என்ன வந்துச்சு இவனுக்கு? திடீர்னு இளவும் பஞ்சா, பல மணி நேரம் பாறையா? சிலியர் என்று ஒருவித உணர்வு பரவியது அவளுள். வீட்டிற்கு சென்றதும் விமான பயணத்திற்கான 2 டிக்கெட் அவளிடம் அளித்தார் புஷ்பா. கல்யாணமாகி 6 மாசம் ஆகுது, நீயும் கேட்கல, பிருத்திவியும் உன்னை எங்கேயுமே அழைச்சிட்டு போற மாதிரி இல்லை, வேலைன்னு சுத்திக்கிட்டே இருக்கிறான் என்றவர் மகனிடம் திரும்பினார். பிருத்திவி, உன் அப்பா இங்க 10 நாள் நல்லா வேலையே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. நீயும் சதாவும் ஹனிமூனுக்கு போறீங்க. அங்கே குழும நாளில் கெஸ்ட் ஹவுஸ் எல்லாம் புக் பண்ணியாச்சு.
போயிட்டு வாங்க என்ன முடிவாக கூறினார். என்னப்பா இது, உங்க வேலைதானா அது? சலிப்புடன் அழுத்து கொண்டான் பிருத்திவி. ஆனால் மணல் வெளியாய் வறண்டிருந்த மனதிற்குள் மழை துளியாய் அவள் நினைவு. ஆமா, இப்படி வேலை வேலைன்னு ஒர்க்கஹாலிக் மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தா அப்புறம் எதுக்கு கல்யாண மனைவியெல்லாம்? ரிலாக்ஸா போயிட்டு வாங்கப்பா. அவள் தயங்கி விழிக்க கண்ணசைவில் அவளை தன்னுடன் வரும்படி ஏவிவிட்டு அறைக்குள் சென்றான் அவன். பின்தொடர்ந்தவளுக்குள் ஏதோ ஒரு இனம் புரியாத பயம் எழுவதாயிருந்தது. உள்ளே சென்றதும் திரும்பியவன், எனக்கும் இது மாதிரி ஒரு ரிலாக்ஸேஷன் தேவதா சதா. அப்பா எவ்வளவு சரியா முடிவெடுத்திருக்கிறாருல்ல. வி நீட் அ பிரேக் சதா, போயிட்டு வரலாமா? ஆர்வத்துடன் கேட்டான். போலாமே என்று மௌனமாய் தலையசைத்தவள் உடனே நைட்டியுடன் குளியலறைக்கு சென்று விட்டாள். முகம் கழுவி உடை மாற்றி அவள் வந்தபோது அவன் ஏதோ ஒரு ஃபைலை புரட்டி கொண்டிருந்தான். அவளை கண்டதும், நாளைக்கு மறுநாள் ஈவினிங் ஃப்ளைட்டு, உனக்கு வேண்டிய ட்ரெஸ்ஸை பேக் பண்ணிக்கோ என்றவன் மீண்டும் வேலையில் ஆழ்ந்து விட்டான். பிருத்திவியின் மனதிலும் ஈரம் உளரா நினைவுகளில் அவள். இன்று நெஞ்சம் முழுவதும் அவளை நீங்கமர நிறைந்திருந்தாள். இரண்டாவது முறையும் காதல் வருமா? உணர்வுகள் மொட்ட விழுந்தன. 6 மாதங்களுக்கு முன்பு அவளை எப்படி வெறுத்தான், இன்று அவனை சுலபமாக சரித்திருந்தாள் அவள். மனதிற்குள் பெரும் குற்ற உணர்வு. அடிபட்ட பட்டாம்பூச்சியாய் சிலிர்த்து படபடக்க ஏனோ இதயத்திற்குள் உயிரோவியமாய் தீட்டப்பட்டிருந்த அம்முவின் நினைவு. தன் இதயத்தை அனுமதியின்றியே யாரோ திருடியது போல் இருந்தது. இருதலை கொள்ளி எறும்பாய் தவித்தவன் உடனே ஒரு முடிவிற்கு வந்தான். மெதுவாக திரும்பிய போது சதா உறங்க முயற்சி செய்வது அவள் புரண்டு புரண்டு படுப்பதிலிருந்தே தெரிந்தது. சதா, மென்மையான அழைப்பு அவளை உசுப்ப அவளுடைய இமைச்சிப்பிகள் மெல்லத் திறந்தன. என்னவென்பது போல் எழுந்து அமர்ந்து நோக்கியவளிடம் முதலில் என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. பிறகு மெதுவாக ஆரம்பித்தான் அவன். இன்னைக்கு வனஜா கிட்ட எனக்கு சப்போர்ட் பண்ணி என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சு பேசினியே, எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு தெரியுமா? ரொம்ப குற்ற உணர்வு வேற. எப்படி? தயக்கத்துடன் நிறுத்தினான். அவள் இதழ்களில் சிறு புன்னகை மின்னல் ஒன்று சட்டென்று ஓடியது. உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியுமே. இங்க இருந்த இந்த 6 மாசத்துல உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அவங்க உங்களை விரும்பினதா சொன்னப்ப என்னை அறியாம அவங்க தான் நீங்க சொன்ன உங்க காதலியோன்னு ஒரு எண்ணம் எனக்குள்ள வந்தது உண்மைதான். ஆனா நாங்க லிவிங் டுகெதர் வாழ்க்கை நடத்துறோம்னு சொன்னப்பதான் நான் முழிச்சுக்கிட்டேன். உங்களை அந்த மாதிரி கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாமத்தான் வன்மையா மறுத்தேன். பழைய காதலியோட நினைவுகளோட வாழ்ற ஒருத்தர் நிச்சயமா தப்பு பண்ண மாட்டாருங்கிற நம்பிக்கையும் வந்துச்சு. அதான் அப்படி சொன்னேன். இவ்வளவு சொன்ன நீ அந்த காதலி யாருன்னு கேட்க மாட்டியா? மிருதுவாக கேட்டான் அவன். அது உங்க பர்சனல் மேட்டர்ல, அதை எப்படி நான் போய்? அவள் பெரிதும் தயங்கினாள். ஆனாலும் ஆறுதல் மந்திரமாய் அவன் வார்த்தைகள் தொடர்ந்தன. இல்ல நான் சொல்றேன், நீங்களாம் நினைக்கிற மாதிரி இது சமீபத்திய காதல் கதை இல்லை. என் சின்ன வயசுல நான் முதல்ல உணர்ந்த மாறா நேசம் அது. சிறிது நேரம் உதடுகளால் பேசாமல் தயக்க வார்த்தைகளை சுழித்த புருவங்கள் உச்சரித்தன. ஜன்னல் வழியே வானில் உலா வந்த நிலாவை பார்த்தபடி மெதுவாக பேச ஆரம்பித்தான் அவன். உள்ளம் மிதவையாய் பாலிய நதிக்குள் மிதக்க ஆரம்பித்தது. பிருத்திவி முதன்முறையாக தன் மனக்கதவை விரியத் திறந்தான். எல்லா கதையையும் சொல்லி முடித்தான். அவன் பேசிக்கொண்டிருந்த போதே திடீரென்று ஒரு விசும்பல் சத்தம் கேட்பது போல் இருந்தது. அவனுடைய அன்பில் ஆடிப்போயிருந்தது அவள் மனது. சட்டென்று அவன் திரும்ப, பாபு என்றபடி ஓடி வந்து அணைத்து கொண்டாள் அவள். அவனுக்கோ ஒன்றுமே புரியவில்லை. உறங்கிக் கிடந்த நேசம் உசுப்பேற்றப்பட்டது. இவளா என்னோட அம்மு? எப்படி? கடவுளே, இதை நிஜமாக்கிட மாட்டியா? 2 காதலை சுமக்க முடியாம நான் தவிக்கிறேனே. ஒன்றும் புரியாமல் தவித்தபடி அவள் முகத்தை நிமிர்த்தியவுடன் மேகத்துக்குள்ளிருந்து வெளிவந்த முழு நிலவாய் அம்முவின் முகம். அம்மு! பெரும் உணர்ச்சி பெருக்குடன் அழைத்தவனுக்கு நாணம் என்ற ஒற்றை வார்த்தையில் 2 கன்னங்களிலும் ரோஜாக்களை பதியன் போட்டு பதிலாக பரிசளித்தாள் அவள். தன்னை மறந்தாலும் அவளை மறவாதிருந்த நெஞ்சத்திற்குள் எப்படி இத்தனை நாட்களா இது புரியாம போனுச்சு? ஆளுமையுடன் எழுந்தது கேள்வி. மெல்ல இமை மூடியவள், அவ்வளவு சின்ன வயசுல நான் எப்படி உங்களை ஈர்த்தேன் பாபு? ஆச்சரியமா இருக்கு, கிசுகிசுப்பான குரலில் கேட்டாள். எனக்கு அது எப்படி நிகழ்ந்துச்சுன்னு புரியல அம்மு.
என்னாலேயே சரியா உணர முடியாத ஒரு இனிய ரசவாதம் தான் அது. ஆனா உன் கூட பழகின அந்த நாட்கள் ஒரு அழகான நிலா காலம் தான் சொல்லுவேன். அவள் விசும்ப ஆரம்பித்தாள். ஹே, என்னாச்சு என்று கேட்டான் அவன். இனிமே வாழ்நாள் முழுக்க எல்லாத்தையும் பகிர்ந்துகிட்டு ஒருத்தருக்கொருத்தர் விட்டு கொடுத்து நியாயமான காரணங்களுக்கு அதிகாரம் செலுத்தி தேவையில்லாத பிடிவாதம் பரப்ப அதை அடக்கி பரஸ்பர ஒருவர் உணர்வுகளுக்கு மற்றவங்க மதிப்பு கொடுத்து வாழலாம் என்ன? சில நேரம் ஊடல்ல சண்டை போட்டு பல நேரங்களில் மற்றவங்களுக்கும் கேட்கறதுக்கு சுதந்திரம் கொடுத்து சின்ன வயசு அம்மு பாபு மாதிரி கடைசி வரைக்கும் பிரியாம வாழணும்னு ஆசைப்படுறேன் அம்மு. அன்னைக்கு நீ என்னைய தண்ணி தொட்டியிலிருந்து காப்பாத்தினியே, அப்ப நீ கேட்டியே என்னைய விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டில்லன்னு. அதுக்கு நான் என்ன பதில் சொன்னேன் ஞாபகம் இருக்காமு? ஆர்வத்துடன் கேட்டான் அவன். என்று தலையசைத்தாள் அவள். ப்ளீஸ், அதை நீ இப்போ உன் வாயால சொல்லேன். பரபரப்பும் தவிப்பும் மிகுந்து தெரிந்தன அவள் குரலில். உள்ளே சுகமான நினைவுகள் அலையலையாய் பரவி இது கனவா நிஜமாவென்ற மாயப்பரவசம் உள்ளே பரவியது. நான் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன், நீயும் என் கூட கடைசி வரை இருக்கணும், இருப்பியா அப்படின்னு தானே கேட்டேன். ஒப்பனை இல்லா நிஜங்களின் முகவரிகள் வார்த்தைகளாய் ஜனித்தன. மறக்கல பாபு, சத்தியமா மறக்கல. என்னால் உங்களை மறக்கவும் முடியாது. ஆனா என் மனசுல சிறுவயது தோழனா, பாலிய நண்பனா, பொக்கிஷமா உங்க நினைவுகள் இப்பவும் இருக்கு. ஆனா காதல், அது அவள் தவித்து திணறும் போதே அவன் முகத்தில் கரிய நிழலொன்று படிவதாயிருந்தது. காதல் மட்டும் இல்லைங்கிற, அப்படித்தானே? குற்றம் சாட்டும் பாவனையுடன் அவன் கேட்டான். மனதின் இனிமை குலைக்கப்பட்டதும் நேசச்சரங்கள் அறுபடுவது போல் அவனுக்குள் மெலிதாய் இறங்கிய ஒரு இடியின் தாக்கம். இல்ல பாபு, அப்படி சொல்லல. நட்பு தோழமைங்கிறது வேற. ஆனா காதல்ங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் மனசு முதிர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறம்தான் வந்துச்சு. அதுவும் என்னைய முதலா பொண்ணு பார்க்க வந்த உங்க மேலதான். அது என் மனசுக்குள்ள நீங்க ஆழமா பதிஞ்சிருந்த காரணத்தினாலேயே இருக்கலாம். அதான் நீங்க மறுத்தும் நான் சம்மதம் சொன்னேன். வெட்கத்துடன் அவள் முடிக்க, ஓ தேங்க் காட், எவ்வளவு கஷ்டம், மன உளைச்சல், தப்பு செஞ்சிட்டோம்ங்கிற தவிப்பு இப்ப எல்லாம் போயிடுச்சம்மு. நான் காலேஜ் முடிச்ச உடனேயே உங்க ஊருக்கு வந்து உங்களை தேடினேன் தெரியுமா? நீங்க அந்த ஊரை விட்டே போயிட்டதா சொன்னாங்க. அப்புறம் அமெரிக்கா போயிட்டேன். திரும்பி வந்த உடனேயே ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி மூலமா உன்னை தேடணும்னு முடிவெடுத்திருந்தேன். அப்பதான் பிரபுவோட மரணம், அப்பாவோட ஹார்ட் அட்டாக், அம்மாவோட கோரிக்கைன்னு எல்லாமா சேர்ந்து என்னை செயல்பட விடாம செஞ்சிருச்சு. அது சரி, ஆன்ட்டியும் அங்கிளும் எங்க? குரு அங்கிள் எப்படி உங்க அப்பாவா? ஒண்ணுமே புரியல. பாரேன், எனக்கு இருந்த உற்சாகத்துல அதை கேட்கவே மறந்துட்டேன். தவிப்புடன் வினவினான். விழியோரங்கள் திடீரென்று ஈரப்பிரதேசமாய் மாறின. சிறு சோகத்துடன் அவன் மார்பில் சாய்ந்தவள், நீங்க போய் 1 வருஷத்துல அப்பாவும் அம்மாவும் எங்க தோப்புல இருந்த பெரிய கிணத்துல தவறி விழுந்து இறந்துட்டாங்க. அம்மா விழுந்த உடனேயே அப்பாவும் குதிச்சு 2 பேரையுமே காப்பாற்ற முடியல. குரு அப்பா என்னோட சித்தப்பா தான். அவங்க கல்யாணமே செஞ்சுக்கல. ஏதோ அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் அது இதுன்னு நிலம் விவசாயம்னு வாழ்க்கையை கழிச்சுட்டாங்க. எங்க அப்பா அம்மாவுக்கு அப்புறம் அவங்க அங்கிருந்த சொத்தையெல்லாம் வித்துட்டு இங்கே கும்பகோணத்துக்கு என்னை அழைச்சிட்டு வந்துட்டாங்க. அங்கேதான் நான் படித்தேன். கிராமத்தில் இருந்த வயலையெல்லாம் குத்தகைக்கு விட்டுட்டு கும்பகோணத்திலேயே வீடு வாங்கி குடியேறிட்டோம். கிராமத்திலிருந்து கூடவே வேம்பும் ஆதரவு இல்லாமல் எங்களோடவே வந்துட்டாங்க. அவங்க சமையலை பார்த்துப்பாங்க. சித்தப்பா என்னைய சிரமம் இல்லாமல் வளர்த்தாங்க. சின்ன வயசுலேருந்து நான் அவங்களையும் அப்பான்னு தான் கூப்பிடுவேன். அதனால யாருக்கும் எந்த விளக்கமும் தேவை இருக்கல. ஆனால் அத்தை மாமா கிட்ட முன்னாடியே எல்லாத்தையும் ராஜாத்தியத்தை சொல்லிட்டு அப்பா சொன்னாதான் ஞாபகம். அதான் உங்களுக்கும் தெரியும் நினைச்சேன். சாரி, தர்ம சங்கடத்துடன் முடித்தாள். உடனே அவளை ஆதரவுடன் அணைத்தவன், ரொம்ப கஷ்டமா இருக்காமு. ஆன்ட்டியும் அங்கிளும் எவ்வளவு அருமையான மனுஷங்க, அற்புதமான ஒரு ஜோடி அவங்க. அங்கிள் மனசறிஞ்சு ஆன்ட்டி நடந்துப்பாங்க. என்னாலேயே அவங்கள மறக்க முடியலைங்கிறப்போ அந்த சின்ன வயசுல நீ எப்படி தவிச்சிருப்ப கடவுளே. அப்போ உன்னை ஆறுதல் படுத்த உன் கூட நான் இல்லாம போயிட்டேனே. ஆனா நம்ம குரு அங்கிளுக்கு தான் நன்றி சொல்லி ஆகணும். இன்னைக்கும் என் மனசுல பசுமையா ஒரு அற்புதமான தம்பதிகளா அவங்க 2 பேரும் நிறைஞ்சிருக்காங்க. நல்லவங்களை ரொம்ப நாள் கடவுள் வாழ விடுறது இல்லையோ, அவங்கள எல்லாம் தங்கிட்டையும் அழைச்சுப்பாரோ தெரியல. பிரபுவும் ரொம்ப நல்லவாமு, அவனுக்கும் வாழ கொடுத்து வைக்கல பாரு. ஒரு பெரும் மூச்சுடன் நிமிர்ந்தவன், எல்லாம் பிரபுவால வந்துச்சு. அவன்தான் முதல்ல என்னை அழைச்சிட்டு வந்து அப்பா அம்மாவுக்கு இன்னொரு மகனாக்கினா. அப்புறம் உன்னையும் எனக்காக விட்டு கொடுத்துட்டு போயிட்டான் பாரு. அவன் பெரிய தீர்க்கதரிசின்னு நினைக்கிறேன்.
நீ எனக்கு மட்டுமே சொந்தமானவன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு பத்தியா? அம்மா ஒரு நாள் சொன்னாங்களே, பிரபு திரும்பவும் சீக்கிரமே நம்ம வீட்டில் வந்து பிறக்கணும்னு. நிச்சயமா அது நடக்கும் பாரு. அவன் விழிகளில் சிறு நீர்த்துளி பெரும் நன்றி பெருக்காய் வந்தது. பிருத்திவிராஜின் கைகளை ஆறுதலுடன் பற்றி அவள் மென்மையாய் அழுத்த அந்த ஸ்பரிசத்தின் இதம் புரிந்து வெகுவாய் நெளிந்தான் அவன். வெளியே இரவு பறவைகள் அவர்களுடைய உணர்வுகளுக்கு பரிசாய் சுபலாளி பாட, மலர்கள் அதற்கேற்ற மௌன தலையசைப்புடன் மகிழ்ச்சி கொண்டாடின. கைஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இது மாதிரியான கதைகள் கேட்கணும்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். அது போக லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற கதைகளுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும். நன்றி.